எப்படி நம்ம இந்த குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஃபஸ்ட்டு தான் வந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் வரும். அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது அன்ஆரோபிக்ல வந்துட்டு கிளைகாலிசிஸ் மட்டும்தான் நடக்கும். ஆனால் கிளைகாலிசிஸ் அன்ஆரோபிக்ல மட்டும்தான் நடக்கும்னு வச்சக்கூடாது. ஓகேவா? கிளைகாலிசிஸ் ஏரோபிக்லையும் நடக்கும், அன்ஆரோபிக்லையும் நடக்கும். ஓகேவா? இன் அடிஷன் இட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் a regeneration of NAD and FAD plus NADH2 and FADH2 respectively. The summary of this equation phase respiratory எப்படி எழுதலாம்னா, ஓகே, வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது அடுத்த மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ், அதாவது ஒன் ஷார்ட் சீரிஸ் ரெக்கார்டர் ஷார்ட்ஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஓகேங்களா? ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், பிளான்ஸ் எப்படி ரெஸ்பயர் பண்ணுவோம் பார்ப்போம். ஓகேவா? போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான்ஸ் பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் என்னது, ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்றது. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட் எப்படி பிளான்ட் வந்து ரெஸ்பிரேட் பண்ணுது அப்படி. நம்ம ஹியூமன்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்காது, அதே மாதிரி தான். பட் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுவும் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் இன்டேக் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. நம்மளும் என்ன பண்றோம், ஆக்சிஜன் இன்டேக் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணோம். அது டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நடக்குது. ஓகேங்களா? இந்த ரெஸ்பிரேஷன் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நடக்குது. செல்லுலர் லெவல் ரெஸ்பிரேஷன், செல்லுலர் லெவல்ல ஏரோபிக், அன்ஏரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபிக்னா வித் ஆக்சிஜனோட நடக்கிறது ஏரோபிக், அன்ஏரோபிக்னா வித்தவுட் ஆக்சிஜனோட நடக்கிறது. வித் ஏரோபிக் ஆக்சிஜனோட நடக்கிறது வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு இது வந்துட்டு குளுக்கோஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி ரிலீஸ், அதுலேருந்து ரெஸ்பிரேஷன் யூஸ் பண்ணி வைக்கும். ஸோ இப்படி தான் இந்த ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் நடக்குது. அதெல்லாம் எப்படி நடக்குது, எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஏடிபி, ஏதாவது எனர்ஜி பேஸ் எத்தனை அமௌண்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒன் ஷாட் வந்து என்சிஆர்டி பேஸ்ல வந்து லைன் பை லைன் படிச்சு இன்னைக்கு ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுவும் அரௌண்ட் ஒரு 1 to 2 hours கிட்ட இருக்கக்கூடிய வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இந்த ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் இந்த கம்ப்ளீட்டா இந்த பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது இந்த சாப்டர்ல. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ்னால என்னது, அதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் தான். ஒரு கேஸஸ் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, ஆக்சிஜன் எப்படி கன்சியூம் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு கேட்டபாலிசம். இதில் மெயினாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறதுனா கேட்டபாலிசம் நடக்கும். கேட்டபாலிசம்னா ஒன்றும் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்கும். ஏன்னா குளுக்கோஸ்ல இருந்து தான் எப்படி நம்ம ஃபார்ம் ஆகுது, எனர்ஜி எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நிறைய சைக்கிள்ஸ் பார்ப்போம், கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள்ஸ் அப்படின்னு நிறைய சைக்கிள்ஸ் பார்ப்போம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நிறைய சைக்கிள்ஸ் பார்ப்போம். இந்த வெரைட்டி ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து ஏரோபிக்ல எப்படி ஃபார்ம் ஆகுது, அன்ஏரோபிக்ல ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் இருக்கு, ஆக்சிடோசிரிக் ஆசிட் அப்படி வருது. அந்த டைப் வந்து நம்ம என்ன பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ ஜஸ்ட் அவங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். All of us breathe. Life without breathing so essential of life. கண்டிப்பா ஆமா, லைஃப்ல பிரீத்திங் வந்து ரொம்ப எசென்ஷியல், ஏர் வந்து ரொம்ப எசென்ஷியல், அதே மாதிரி ஆக்சிஜன் ரொம்ப எசென்ஷியல் சொல்ல வராங்க. What happens when we stop breathe? What happens when we breathe? Also, do all the living organisms, including plants and microbes, breathe? If that's so, okay. Breathe. நம்ம breathe பண்ற மாதிரி breathe பண்ணுவோமா கேட்டிங்களா? அப்படி பண்ணாது. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கான பிரீத்திங்கான ஒரு ஆர்கன் இருக்கு, லங்ஸ் இருக்கு, ஆல்வியோலி இருக்கு, எக்ஸ்டர்னல் நாஸ்டல்ஸ் இருக்கு, பாசேஜ் இருக்கு, சேம்பர் பாசேஜ் இருக்கு. இந்த வழியா தான் போயிட்டு டிஃப்யூஷன்ஸ் ஆஃப் பிளட்ல நடந்து ஆல்வியோலில வந்து பிரீத்திங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். ஸோ இப்படிலாம் நமக்கு ஆர்கன் இருக்கு பிரீத்திங்க்கு. பட் அந்த மாதிரி தான் பிளான்ஸுக்கும் மைக்ரோப்ஸும் இருக்குன்னா அந்த மாதிரி நடக்காது இல்லை. ஓகேங்களா? ஆல் லிவிங் பீயிங்ஸ் needs organism for carrying out daily activities to be absorption. ஒரு இடத்தை அப்சர்வ் பண்ணுறது, நம்ம வந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது இல்லை, அது மாதிரி அப்சர்வ் பண்ணுறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இந்த நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்புறம் மூவ்மெண்ட்னா இப்போ என்ன செடி கொடிலாம் எப்படிலாம் மூவ்மெண்ட் ஆகும்னா அது கீழ் நோக்கி போகுது பார்த்தீங்கன்னா, வேறு வந்து கீழ் நோக்கி போகுது, பிளான்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக வளருது, சைட்லலாம் ஒரு மூவ்மெண்ட் நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேசிஸ் சொல்கிறாங்க. ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ஈவன் பிரீத்திங். Where does this energy come from? எங்கேருந்து இந்த எனர்ஜிலாம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. We know we eat food and that how eat food for energy, but how is the energy taken from food? எப்படி ஃபுட்லேருந்து எனர்ஜி டேக் பண்ண போடுறாங்க அப்படின்றது தான். எப்படி எடுக்க போகிறாங்க, ஃபுட்டை வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணுவாங்க, பாலிசாக்ரைட்ஸை மோனோசாக்ரைட்ஸை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து தான் நமக்கு எனர்ஜி எடுப்பாங்க. ஓகே, அதுதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். Do plants eat? Where do the plants get the energy from? Okay, plants eat பண்ணுமா? இல்லை. என்ன பண்ணுது plants வந்து photosynthesis பண்ணுது. photosynthesis வந்துட்டு என்ன ஆக்சிடைஸ் பண்ணுது, குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணுது. அந்த குளுக்கோஸ் எனர்ஜியை வச்சுட்டு என்ன பண்ணுது, எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து ப்ரீத் பண்ணுது. ஓகேங்களா? அதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மைக்ரோனிசம் ஃபார் த எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் அண்ட் டு த eat. You may wonder the several questions raised above. They may seem very disconnected இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஒன்று பிளான்ஸை பற்றி கேட்குறான், அனிமல்ஸை பற்றி கேட்குறான், மைக்ரோப்ஸை பற்றி கேட்குறான், டிஸ்கனெக்டாக இருக்குன்றாங்க. பட் இன் ரியாலிட்டி த ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங் இஸ் வெரி மச் கனெக்டட் டு த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங் எதோட கனெக்ட் ஆயிருக்குமா, ரிலீஸ் எனர்ஜியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங் இஸ் கனெக்டட் டு த ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி. என்ன எனர்ஜி ரிலீஸ் பண்ணப்படுது, ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டு அந்த ஃபுட்டை வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி கேட்டபாலிசம் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி அப்சர்வ் ஆகும் பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் இருக்குது என்னது ப்ராசஸ் ஆஃப் பிரீத்திங்.
அதை நம்ம ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஆல் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் லைஃப் ப்ராசஸ் இஸ் ஆப்டெயின்ட் பை ஆக்சிடேஷன். ஒரு விஷயத்துல ஆக்சிடைஸ் பண்றது, ஆக்சிடேஷன் ஆஃப் சம் macromolecules that we called as food. Green plant and cyanobacteria can prepare their own food. It is called என்னது photosynthesis. என்னது கிரீன் பிளான்ட் பச்சை கலர்ல இருந்தா ஃபுட் தயாரிக்கும். ஏன் பச்சை கலர்ல இருந்தா ஃபுட் தயாரிக்கும்? அது வந்து குளோரோபிளாஸ்ட் பிரச்சனை இருக்கு. குளோரோபிளாஸ்ட் என்னது? which is useful for making photosynthesis. photosynthesis நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக்மெண்ட் குளோரோஃபில் ஏ அப்படின்ற பிக்மெண்ட். ஓகேவா? அது எங்க பிரச்சனை இருக்கு? குளோரோபிளாஸ்ட்ல பிரச்சனை இருக்கு. குளோரோபிளாஸ்ட்ல பிரச்சனை ஆனதால கிரீன் பிக்மெண்ட் கொடுக்குது. அந்த கிரீன் பிக்மெண்ட்ல கிரீன் பிளான்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாம சைனோபாக்டீரியா என்ன நடக்குது? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அப்படிதான் பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. இது வந்து காமனா எல்லாருக்கும் தெரிய வருது. ஓகேவா? they trap light energy and convert into a chemical energy. chemical energy in ATP ஃபார்ம்ல. ஓகேங்களா? that is stored in a bonds of carbohydrates. carbohydrates ஸ்டோர் பண்ண வைக்குது, which is called as a glucose, starch எல்லாம் படிச்சிருப்போம் அந்த ஃபார்ம்ல. we must remember in green plants too, not all cells, tissues or organs photosynthesis. எல்லா டிஷ்யூஸ் எல்லா ஆர்கன்ஸும் photosynthesis பண்ணுமா? பண்ணாது. ரூட் பண்ணுமா? photosynthesis பண்ணாது. ஓகேவா? சில ஸ்டெம்ஸ் எல்லாம் photosynthesis பண்ணுமா? சில ஸ்டெம்ஸ் பண்ணும், பட் சில ஸ்டெம்ஸ் எல்லாம் பண்ணாது. ஓகேங்களா? அப்ப எல்லா ஆர்கன்ஸும் பண்றது இல்ல. the only the cell containing chloroplast தான் சொன்னோம் பாத்தீங்களா? chloroplast என்னது? நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். green pigment இருக்கிற செல்ஸ் தான் என்ன பண்ணுது? photosynthesis conduct பண்ணுது. that are most often located in the superficial layers carried out by photosynthesis. Hence even in green plants of all other organisms, tissues and cells that are non-green need food for oxidation. oxidize பண்றதுக்கு ஃபுட் தேவை அப்படின்றாங்க. hence a food to be translocated all green. translocated என்னன்னா டிரான்ஸ்போர்ட் இல்ல, டிரான்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் தான். அதாவது இங்க இருந்து ரொம்ப அது ரூட்ல இருந்து டிப்புக்கு போறது, பிளான்டோட டிப்புக்கு போறது. ஓகேங்களா? இவ்வளவு தூரம் போறது. ஓகே, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மூவ்மெண்ட். ஓகே, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் டிரான்ஸ்லோகேட்டட்னு சொல்லுவோம். இங்க இருந்து அங்க போறது, இந்த லொகேஷன்ல அந்த லொகேஷன் போறது, பக்கத்துல இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கு போறது டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட் டிப்ல இருந்து இந்த பிளான்டோட மெயின் டிப்புக்கு, ஸ்டெம் டிப்புக்கு போறது அவ்வளவு பேர் இருக்கு, அவ்வளவு தூரம் இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ்லோகேட்டட் அப்படின்னு சொல்றோம். to all non-green parts, animals are heterotrophic. heterotrophic என்னது? அடுத்தவங்க டிபெண்ட் ஆகி இருக்கிறது. பிளான்ஸ் வந்து heterotrophic, அனிமல்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு. அனிமல்ஸ் வந்து பிளான்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதை நம்ம என்ன சொல்றோம்? அனிமல்ஸ் வந்து heterotrophic. நம்மளால நம்ம ஓன் ஃபுட்டை தயாரிக்க முடியாது. என்ன சார் நம்ம வீட்டில் நான் தானே சார் சமைக்கிறேன் அப்படின்னு அப்படி அந்த கான்செப்ட்ல சொல்ல, நம்ம பாடியால நம்ம ஓன் ஃபுட்டை இது பண்ண முடியாது. ஆனால் பிளான்ட் பாடியால் பிளான்ட் ஃபுட்டை இது பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? heterotrophic சொல்றோம். ஓகேங்களா? they obtain food from plants. food from plants directly. ஆடு மாடுலாம் டைரக்ட்லி பண்ணுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அதை ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். இன்டைரக்ட்லி கார்னிவோரஸ். நம்மலாம் கார்னிவோரஸ் அடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா? சாப்ரோஃபைட்டிக் லைக் ஃபங்கைஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த டெட் அண்ட் டீக்கிங். சாப்ரோஃபைட்ஸ்னா டெட் அண்ட் டீக்கேல இருக்கக்கூடியதான சாப்ரோஃபைட்ஸ்னா டெட் அண்ட் டீக்கே. அப்போ ஃபங்கைல எங்க இருக்குமா? டெட் அண்ட் டீக்கிங் மேட்டர். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் டு ரெகனைஸ் த அல்டிமேட் ஆஃப் த ஆல் த ஃபுட் இஸ் ரெஸ்பைர்ட் ஃப்ரம் த லைஃப் ப்ராசஸ் ஃப்ரம் ஃபோட்டோசிந்தசிஸ். திஸ் சாப்டர் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது மெக்கானிசம் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வித்தின் த செல்ஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ட்ராப்பிங் திஸ் எனர்ஜி ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. ஓகேவா? சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. அந்த ஏடிபி எப்படி சிந்தசைஸ் ஆகுது? செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு, ஏரோபிக் அனேரோபிக். அப்படி பார்க்க போறோம், ஒன் வேணா பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ அதுல வந்து எப்படி இந்த ஏடிபிலாம் ப்ரொடியூஸ் ஆகுது, எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, அதுல இருந்து எப்படி நம்ம பிரீத்திங் ரெஸ்பிரேஷன்லாம் யூஸ் பண்றோம், நம்ம இல்ல பிளான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்றத ஒன் வேணா பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. நம்மளாம் எப்படி பண்ணுவோம், ஒரு சாப்டர் கொடுப்பாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற இதுல பெருசா பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சாப்ரோஃபைட்டிஸ்னா ஃபங்கைன்னு தெரியும், பட் ஒரு ஐடியா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டபாலிசம் ப்ராசஸால தான் நடக்க போகுது. கேட்டபாலிசம் ப்ராசஸால குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி அதுல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? அப்படிதான் நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் நடக்க போகுது. ஓகே, photosynthesis of course take place within the chloroplast. அது எல்லாருக்குமே தெரியும். யூகேரியாட்ஸ் செல்ஸ்ல வந்துட்டு photosynthesis எல்லாம் நடக்குது chloroplastக்குள்ள தான். இப்பதான் நம்ம சொல்றோம். Whereas breakdown of complex molecules to yield energy and take place in cytoplasm and mitochondria. ஓகேவா? அப்போ ரெஸ்பிரேஷன் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா cytoplasm and mitochondria. ஓகேவா? photosynthesis எதுல நடக்கும்? photosynthesis வந்துட்டு குளோரோபிளாஸ்ட்ல மட்டும் நடக்கும். பச்சை கலர்ல இருக்கு, தெரியுது? குளோரோபிளாஸ்ட்ல மட்டும் நடக்கும் photosynthesis. ரெஸ்பிரேஷன் எதுல நடக்குது? ரெஸ்பிரேஷன் will take place in respiration எங்கெல்லாம் நடக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம், இதை மறந்துடவே கூடாது.
ஓகேங்களா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம் எது நடக்குது ரெஸ்பிரேஷன் நடக்குது போட்டோசிந்தசிஸ் குளோரோபிளாஸ்ட் நடக்குது இது மறந்துடவே கூடாது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுலயும் நம்ம பார்ப்போம் மைட்டோகாண்ட்ரியில வந்து ஒன்லி இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மட்டும் தான் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கும் சைட்டோபிளாஸ்ட்ல ஒன்லி அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும் ஏரோபிக் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கும் சைட்டோபிளாஸ்ட் நடக்கும் பட் அனேரோபிக் மட்டும் சைட்டோபிளாசம் மட்டும் தான் நடக்கும் அப்படி நம்ம போகும்போது பார்ப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் ஓகே இந்த ரெஸ்பிரேஷனோட ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பிரேக்கிங் ஆஃப் சி கார்பன் பாண்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஓகேவா கூகுள் குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் காம்பவுண்ட் ஓகே அந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா அப்படி 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து பிரேக் பண்ணி கார்பன் பாண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு கார்பன் காம்ப்ளெக்ஸ் பிரேக் பண்ணிட்டு டு ஆக்சிடேஷன் ஆஃப் த செல்ஸ் அந்த செல் வந்து இது ஆக்சிடைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து செக்ரேட் ஆகிற எனர்ஜி ரிலீஸ் ஆஃப் த லீடிங் டு த ரிலீஸ் ஆஃப் த கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேஷன் அப்போ என்னது ரெஸ்பிரேஷன் என்னதுக்கன்னா கார்பன் பாண்ட் அதாவது குளுக்கோஸ் இருக்கிற கார்பன் 6 கார்பன் காம்பவுண்ட் அந்த 6 கார்பன் காம்பவுண்ட்னா per such 1 2 3 4 ஒன்னு ஒரு சைஸ்ல இருக்கும் 5 6 ஓகேங்களா இது கார்பன் இது 6 கார்பன் காம்பவுண்ட் ஓகேவா இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகி இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகி இதுல இருந்து செல்ஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்குமா எனர்ஜி ஆக்சிடைஸ் பண்ணிட்டு அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்போ எத்தனை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றத பாக்குறது என்னது ரெஸ்பிரேஷனுக்கு ஓகேவா வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் நடந்தா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வித்வுட் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் நடந்தா அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்ம பாடியில் பிளான்ஸ் பாடியில் முக்கால்வாசி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் கிட்டத்தட்ட 38 ATP வந்துட்டு 38 அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஏடிபின்னு அடினைன் ட்ரைஃபாஸ்பேட் தெரியல அதான் அமௌண்ட் பவர் ஆஃப் செல் நம்ம மைட்டோகாண்ட்ரியா படிச்சிருப்போம் இல்லையா அப்போ ஏடிபி வந்து இப்போ ஜென்ரேட் ஆகுது எத்தனைனா 38 ATP வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போ ஜென்ரேட் ஆகும் ஜஸ்ட் 2 ATP தான் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போ ஜென்ரேட் ஆகும் அது ஃபெர்மெண்டேஷன் நம்ம சொல்லுவோம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ரெஸ்பிரேஷனோட ஹெட்டிங் அதுதான் the compound that oxidized during the process is called as a respiratory substrate the compound which was oxidized என்னன்னா oxidize ஆகும் அப்படினா நம்ம respiratory substrate னு சொல்லுவோம் நிறைய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம போவோம் ஓகே இது கார்பன் ஸ்கெலிட்டன் சப்ஸ்டேட் ஒரு ப்ராசஸ்ல வந்து ரெஸ்பிரேஷன் நடக்காது ஓகே குளுக்கோஸ் அப்ப அடுத்து உடனே ஏடிபி அப்படி ஃபார்ம் ஆகுது ஓகேவா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஐசோமெரேஸ் ஹைட்ரஜனேஸ் ஆல்ஃபா கீட்டோஸ் அப்பெல்லாம் வந்து பைருவிக் ஆசிட் வந்து கிரெப்ஸ் சைக்கிள்ஸ் அப்படி ஒரு லார்ஜ் ப்ராசஸ் ஓகே லார்ஜ் ப்ராசஸ் கிட்டத்தட்ட 10 to 12 ஸ்டெப்ஸ் வந்து 10 ஸ்டெப் வந்து கிளைகாலிசிஸ் நடக்கும் அதுக்கப்புறம் கிரெப்ஸ் சைக்கிள்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்கு ஸோ ஒன் பை ஒன் பார்க்கக்கூடிய லார்ஜ் ப்ராசஸ் தான் இந்த ரெஸ்பிரேஷன் Usually, carbohydrates are oxidated to release energy, but protein, fats, and even organic acid can be used as a respiratory substrate. அது கூட ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்டை யூஸ் பண்ணலாமா எது புரோட்டீன் ஃபேட்ஸ் அண்ட் ஈவன் ஆர்கானிக் ஆசிட் ஓகேவா மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் குளுக்கோஸ் தான் நமக்கு என்ன எப்படி ஸ்டோர் ஆகுது ஃபுட்டெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம் குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பிரேக் டவுனே குளுக்கோஸாக வரும் ஓகே கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகும் குளுக்கோஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் பட் இதுலேயும் இப்படி கூட ஸ்டோர் பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாமா ப்ரோட்டீன் ஃபேட் அமினோ ஆசிட் ஓகே ப்ரோட்டீன் ஃபேட் ஆர் ஈவன் ஆர்கானிக் ஆசிட் ப்ரோட்டீன் தான் பிரேக் டவுன் அமினோ ஆசிடாக மாறும் ப்ரோட்டீனா ஆர்கானிக் ஆசிட் ஃபேட்ஸ் இந்த இதில் கூட வந்துட்டு பிரேக் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம கடைசியில் பார்ப்போம் இந்த சாப்டரோட கடைசியில் நம்ம எப்படி அது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம் டியூரிங் ஆக்சிடைசேஷன் வித்தின் த செல்ஸ் ஆல் எனர்ஜி கண்டெயின் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் இட் நாட் ரிலீஸ்ட் ஃப்ரீ இன்டு த செல் உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ இன்டு செல் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா இட் இஸ் அ பிக் ப்ராசஸ் ஓகே இட் நாட் இன் அ சிங்கிள் ஸ்டெப் இட் ரிலீஸ் அ சீரியஸ் ஆஃப் ஸ்லோ ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன் இப்போ தான் சொன்னோம் ஸ்லோ ஸ்டெப் பை தான் போகும் அண்ட் கண்ட்ரோல்டு பை என்சைம்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேவா ஒரு கேட்டபாலிசம் நடக்கும்போது ஒரு பிரேக் டவுன் நடக்கும்போது ஒரு என்சைமால கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆக்சிடேஷன் நடக்கும்போது ஒரு என்சைமால கண்ட்ரோல் பண்ணப்படுது ஓகேவா அப்போ ஒரு கேட்டபாலிசமும் ஒரு ஆக்சிடேஷனும் நிறைய விஷயம் வந்து நிறைய என்சைம்ஸால கண்ட்ரோல் பண்ணப்படுது ஓகேவா அதில் என்னென்ன என்சைம்ஸ் நம்ம போக படிப்போம் அண்ட் ஸ்டாப்ட் அஸ் கெமிக்கல் எனர்ஜி டு ஃபார்ம் ஏடிபி ஃபார்ம் பண்ணுறது கேள்வி வருது ஓகேவா hence it is important to understand that the energy released by the oxidation in respiration is not used directly but in used in the synthesis of ATP which broke down whenever an energy needed to be utilized ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க energy released by oxidation in respiration எப்படின்னா இட் நாட் யூஸ்ட் இந்த டைரக்ட்லி பை யூஸ் டு சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி டைரக்டா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது டைரக்டா அந்த ஏடிபி சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது வேறஸ் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் when you need to be energies when you need to be utilized அப்போ ஓகே தேவைப்படும் போது எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க hence ATP act as a energy currency of the cell it is also most important ATP act as a energy currency of the cells the energy trapped in ATP it utilized in various energy requiring process of the organism and carbon skeleton நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா கார்பன் ஸ்கெலட்டன் ஒரு ப்ராசஸ்ல நடக்கக்கூடியது இதுல
ஒரு ப்ராசஸ் நடக்காது, மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், கார்பன் ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆகுது கிளைகோலிசிஸில். அது குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுக்கு எத்தனை இதெல்லாம் வருது, ஃப்ரக்டோஸ் வருது, ஃப்ரக்டோஸ்க்கு அப்புறம் கிசரால்டியா 3 பாஸ்பேட் வருது, அதுக்கப்புறம் எத்தனைக் ஆசிட் வருது. ஸோ ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? அப்போ குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் ஆசிட் வர வரைக்கும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் தாண்டி தான் வருது. ஓகே, அந்த ஸ்டெப்ஸ், அந்த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டெப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்பன் ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்கிறோம். Produced during respiration use the precursor முன்னாடி for biosynthesis and other molecules in the cells. ஓகேவா? Do plants breathe? இப்போதான் நம்ம அதுக்கே வரும். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம், do plants breathe not exactly like a human. ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி ப்ரீத் பண்ணாது. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்ன இருக்குது, ஆல்வியோலி, லங்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் இருக்குது. லங்ஸுக்கு என்னது, இந்த ரெஸ்பிரேஷனுக்கு தனித்தனி ஆர்கன்ஸ் இருக்குது. பட் பிளான்ஸுக்கு அந்த மாதிரி ஆர்கன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அதோட ஆன்சர் இப்போன்னு தெரியல. டூ பிளான்ஸ் பிரீத் இல்லையான்றது கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? Well, the answer of this question is not quite so direct. Yes, plants require oxygen for respiration and they also give out carbon dioxide. நம்மள மாதிரி தான் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு give out carbon dioxide வெளியே கொடுக்குது. ஓகேங்களா? Hence, plants have a system in place that ensures the availability of oxygen. Plants, unlike animals, have no specialized ஆர்கன்ஸ் ஆர் கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நமக்கு என்ன ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன் இருக்கு, ஆல்வியோலி, லங்ஸ், அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், மூக்கு தான் சொல்றது. ஓகே, இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம், ரெஸ்பிரேஷன் பண்றோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன் வந்து பிளான்ட்ஸுக்கு இல்ல அப்படின்றாங்க. பட் தே ஹேவ் ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசில்ஸ். ஸ்டொமேட்டானா உங்களுக்கு தெரியும், லென்டிசில்ஸ்னா இந்த பார்க் ஆஃப் த ட்ரீ. பார்க்குன்னு என்ன தெரியுமா, தண்டு, மரத்தோட இதுல ஒரு மரம் அப்படி இருக்குன்னா இந்த மரத்தோட இப்படி ஒரு சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், பார்த்துருப்பீங்களா? அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். பெரிய 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 மரத்துலேருந்து இந்த சைட்லேருந்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். அது வெளியே அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் போய் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஸ்டொமேட்டாவும் லென்டிசில்ஸும் யூஸ் பண்ணி தான் பண்ணுது. There were several reasons why plants can get along without respiration organ. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லாமல் எதுக்கு பிளான்ஸ் வந்து, அதாவது நமக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லைன்னா நம்ம செத்து போயிடும். ஓகே, லங்ஸ் இல்லை, மூக்கு இல்லை, ஆல்வியோலிலாம் சரியாக ஒர்க் ஆகலன்னு சொன்னால் நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் இஸ் லீட்ஸ் டு டெத். ஆனால் பிளான்ஸால் சர்வே ஆக முடியும். எப்படி சர்வே ஆக முடியும்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் each plant's part takes care of its own exchange of nature. ஓகேவா? each plant's part ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். each plant part ஒரே கலர் யூஸ் பண்ணிருக்கோமா, own exchange of gases is needed. அதாவது அவன் வேலையை பார்த்துப்பானா. நம்ம வந்துட்டு நம்ம உடம்புக்கு என்னது, நம்ம இந்த கைக்கு ஆக்சிஜன் வேணும்னா நம்ம மூக்கு வழியாக ஆக்சிஜன் பண்ணி தான் இதுக்கு போகணும். ஓகேங்களா? பட் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃபுக்கு ஆக்சிஜன் வேணும்னா லீஃபாக வேலை செஞ்சுக்கும். ஓகேவா? அங்கேருந்து எடுத்துக்கும். ஓகே, லென்டிசில்ஸ் வழியாக எடுத்துக்கும். ரூட்டுக்கு தேவைன்னா ரூட் வழியாக அந்த ஆக்சிஜன் தேவையான விஷயத்தை அதையே எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். ஓகே, ரூட்டுக்கு அப்சார்ப்ஷன் தேவைன்னா ரூட்டே எடுத்துக்கும். ஓகேவா? இதே லீஃபுக்கு வந்து பிளான்ட் தேவைன்னா அது எடுத்துக்கும். அது ஒரு பிளான்ஸ் பாட்டு ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதோட மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது அதுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா வெரி லிட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் தான், ரொம்ப லிட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் தான் நடக்கும். ஏன்னா இப்போ ரூட் ஒன்று அப்சர்வ் பண்ணது வச்சுக்கோங்களேன். ரூட் அப்சர்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரூட்டோட ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இப்போ லீஃப் வந்து எடுக்குது, லீஃப் வந்து போட்டோசிந்தசிஸ்லாம் பண்ணிட்டு அதோட அப்சர்ப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். லென்டிசில்ஸ் மூலியமா, லென்டிசில்ஸ் முக்கியமான ஸ்டெம்ல தான் இருக்கு, அந்த பார்க் ஆஃப் த ட்ரீல தான் இருக்கு. அதுல இருந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதோட வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, அப்போ கொஞ்சமா தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இது வந்து அவங்க இண்டிபெண்டா இருக்காங்க, யாருமே டிபெண்டா இல்லை. ஓகே, நம்ம உடம்புல நம்ம ஹார்ட், லங்ஸ், லெக், காலு, மூக்கு, வாய் எல்லாமே டிபெண்டா டு லங்ஸ். ஓகே, லங்ஸ்ல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஏன் லங்ஸ்ல டிபெண்ட் ஆயிருக்கு, அங்க இருந்து என்னது ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஆல்வியோலில இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நம்ம கன்சியூம் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடு பிளட் வந்து நம்ம டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நம்ம வெளியே கொடுத்துறோம். ஓகேங்களா? டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இங்க சேஞ்சஸ் நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து நம்ம லங்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்றாங்க. செகண்ட், பிளான்ட் டு நாட் பிரசன்ட் a great demand of gas exchange. நம்மள மாதிரி அவங்களுக்கு பெரிய டிமாண்ட்லாம் இல்லை, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். ஓகேவா? நம்ம மாதிரி டிஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் இல்லை, பார்த்தீங்களா? ஆக்சிஜனேட்டட் பிளட் கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பேசிஸ்ல வந்து நம்மளுக்கு பெரிய டிமாண்ட் இல்லை அப்படின்றாங்க. ரூட் ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் ரெஸ்பைர் த்ரூ த ரேட்ஸ் ஆஃப் லோவர் than the animal do. ரூட் ஸ்டெம் லீஃப் ரெஸ்பைர் எப்படி அது தனித்தனியாக ரெஸ்பிரேஷன் பண்ணிடும். எப்படின்னா லோவர் தென் அனிமல், நம்ம ஒரு மனுஷன் பண்ணுறதை விட கம்மியாக தனித்தனியாக பண்ணுது. ஓகே, நம்ம ஒரு வாட்டி தான் இப்படி பண்ணுறோம். அது வந்துட்டு எதுக்கு, நம்ம எல்லா ஆர்கன்ஸுக்குமே சேர்த்து. பட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பிளான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ தேவையில்லை. ரூட்ஸுக்கு தேவையான ரூட்ஸ் பார்த்துக்கும், ஸ்டெம்முக்கு தேவையான ஸ்டெம்மை பார்த்துக்கும், லீவ்ஸ் தேவையான லீஃப் பார்த்துக்கும். இப்போ தான் பார்த்தோம். ஒன்லி டியூரிங் photosynthesis a large volume of gases is changed. எப்போ only during photosynthesis large volume of gases are exchanged and each leaf is well adapted to take care of its own needs during this period. கண்டிப்பா ஏன்னா குளோரல் ப்ளஸ் பர்சன்ட் இருக்கு. அப்போ அதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்ன தெரியும் அது பண்ணிடும். ஓகேங்களா? when cells photosynthesis availability of oxygen is not a problem, then cells is oxygen is released within the cells. availability of oxygen பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா செல்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. The third, மூணாவது என்ன சொல்றாங்க, distance of the gases must diffuse in a large and bulky plants is not great. large and bulky plants வந்து பெரிய அளவுல ரீச் ஆகாது அப்படின்றாங்க. each cells in a plant is located quite close to the surface of the plant.
There is no true leaves. You may ask, but what about the thick and woody stem on the roots? In stems, the living cells are organized in the layer inside the beneath the bark. They are also opening of a lenticels. Lenticels are opening தான் சொல்றாங்க beneath the barkல இருக்கும். ஸ்டெம்ஸ்ல லீஃப்ல என்ன இருக்கு, சம் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்கு, ஓகேவா. பார்க்ல என்ன இருக்கு, லென்டிசல்ஸ் இருக்கு, ஓகேவா. அப்போ அது தேவையான அதை எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. These cells are interiors and dead and provide only a mechanical support, and thus moist cells have at least a part of their surface contact with air. This is facilitated by the loose packing of parenchyma cells in stems and roots, which is provide interconnected network of air space. இதில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு மரம் இருக்கு, ஒரு நிமிஷம், தெரியலையோ, சரி ஓகே, இதிலே வரைஞ்சிரு. ஒரு மரம் இப்படி இருக்கு, இந்த மரத்தை நீங்கள் வெட்டுறீங்க. இந்த மரத்தை நீங்கள் வெட்டும்போது நீங்கள் நடுவில் இப்படி பார்க்கலாம், இப்படி உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இதுக்கு வந்து இது வந்து டெட் செல்லுன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மரம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி மரம் ஒரு ஃபார்ம் ஆகும், இப்படி குட்டியூண்டு ஃபார்ம் ஆகுமா, இப்படி குட்டியூண்டு ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா ஆனுவல் ரிங்ஸ் வரும். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஆனுவல் ரிங்ஸாக வரும். ஆனுவல் ரிங்ஸ்னால் அதை வச்சு ஏஜை கால்குலேட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்படி ஃபார்ம் ஆகிற மரத்தில் சுற்றி ஒரு சுற்று ஃபார்ம் ஆகும், ஓகே. அது வளர வளர, ஓகே, அடுத்தது 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 இப்படி இப்படி ஃபார்ம் ஆகிட்டே வரும், ஓகேவா. அப்போ அடுத்தது ஃபார்ம் ஆகிட்டு வரதுக்குள்ளே இந்த சென்டரில் இருக்கிறது வந்து டெட் ஆயிரும். சென்டரில் வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஒன்றுமே பண்ண, இது மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்கும். இது அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் அந்த ஸ்ட்ரென்த் மட்டும் தான் கொடுக்கும், ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து கொடுக்கும். அதுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் தேவையில்லை அப்படின்றாங்க, ஓகேவா. அப்போது இங்கே வந்து ஒரு லென்டிசல்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது, இங்கே ஒரு லென்டிசல்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது, இங்கே ஒரு லென்டிசல்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னா இது மூலியமாக இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து இப்படி தேவையான அமௌண்ட், இது மூலியமாக கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் இப்படி இப்படி. அப்போ இந்த இடத்துக்கு மட்டுமே ரொம்ப கம்மியாக நம்ம இடத்துக்கு மட்டுமே என்ன போதும், அந்த கேஸஸ் அந்த ஆக்சிஜன் போதும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் சொல்கிறோம், ஓகேவா. இந்த இடத்துக்கு தேவைப்படாது, ஏன்னா இந்த இடம் டெட் செல்ஸ், இது ஜஸ்ட் ஃபார் மெக்கானிக்கல் சப்போர்ட்னு அதான் சொல்ல வராங்க, ஓகேவா. பார்க்கில் லென்டிசல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான், ஓகேவா. சென்டரில் பெரிய பெரிய மரத்தில் வந்துட்டு எப்படி இருக்கும், அந்த பல்கி ட்ரீஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த பல்கி ட்ரீஸில் வந்துட்டு இன்டீரியர் ஆர் டெட், ஓகேங்களா. இன்டீரியர்ஸ் ஆர் டெட் and provide only mechanical support. Okay, mechanical support மட்டும் தான் பண்ணும், ஓகேங்களா. இன்டீரியர்ஸ் வந்து டெட்டா இருக்கு, மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணும். அப்போ இந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் பண்ணுறதுனால அங்கே தேவையில்லை ரெஸ்பிரேஷன். செத்து போனதுக்கு எதுக்கு இப்போ காற்று கொடுத்து என்ன பண்ண போறீங்க, பணத்துக்கு போய் ஆக்சிஜன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இட்ஸ் கான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஓகேவா. அப்போ இந்த டெட் செல்ஸ்க்கு வேணா இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு, இது சுற்றி ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் நடந்துக்கும், ஓகேவா. அப்போ கம்மி அமௌண்ட் ஆஃப் இந்த ரெஸ்பிரேஷனும் ஆக்சிஜன் தான் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகே. கம்பேரிட்டிவ் நம்ம பார்த்தோம் பார்த்தா ஹியூமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரூட்டு ஸ்டெம் லீஃப் அதெல்லாம் ஒன்றுக்கும் கம்மியான அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான் தேவைப்படும், ஓகேவா. இதெல்லாம் தான் சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்தது the complete composition of glucose which produces carbon dioxide and water end products yield energy is the most which in the commonly as which is out as a heat. மோஸ்ட் காமனா ஈட்டாக தான் வெளியே போகும் அப்படின்றாங்க. எல்லாமே ஈட்டாக, எனர்ஜி எல்லாமே ஈட்டாக வெளியே போச்சு கன்சிடர் பண்ண முடியல, பட் மோஸ்ட் காமன் ஈட்டாக தான் வெளியே போகுன்றாங்க. பட் இங்கே பாருங்களேன், CH2O குளுக்கோஸு ஆக்சிஜனோட ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணும்போது சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி, ஓகேங்களா. இதுதான் இந்த கிளைகோலிசிஸோட இதுன்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் ஆக்சிஜனோட சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. இஃப் த எனர்ஜி இஸ் டு பி யூஸ்ஃபுல் டு த செல்ஸ், யூ ஷுட் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் சிந்தசைஸ் அதர் மாலிகூல்ஸ் தன் செல் ரிக்வயர்ஸ். அதர் மாலிகூல்ஸ் அண்ட் செல் ரிக்வயர்ஸ், செல்ஸ் வந்து ஏடிபி எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. த ஸ்ட்ராட்டஜி தட் த பிளான்ட் செல் யூசஸ் த கேட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ். கேட்டபாலிசம் ஒன்றும் இல்லை, பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். Catabolism of glucose molecule in such a way that is not liberated energy goes out as a heat, ஓகேவா. முன்னாடி சொல்லியிருந்தோம் எல்லா எனர்ஜியும் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஹீட்டாக ஃபார்ம் ஆகி வெளியே போயிருதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஃபார்மேட்டில், ஓகேங்களா. அப்போ இது இப்படி போகாமல் இருக்கிறதுக்கு செல்லு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க, ஓகேவா. செல் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது அப்படின்னா குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு அந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு கேட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் அண்ட் இன் சச் வே அப்படி குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுனால ஹீட் மூலியமா எனர்ஜி வந்து லூஸ் ஆகிறத நம்ம தடுக்க முடியுது. அதனால தான் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்றாங்க. The key to oxidize glucose is not in a one step but several small steps enabling some steps is just large enough to such an energy is released can be coupled to ATP synthesis, ஓகேவா. இது முன்னாடி சொன்னது தான் ATP குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி அங்கிருந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகுறது ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை, மெனி ஸ்லோ ஸ்டெப் ப்ராசஸ், ஓகே. இப்போ கிளைகாலிசிஸ் கிட்டத்தட்ட 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, ஓகேவா. அப்போ மெனி ஸ்லோ ஸ்டெப் ப்ராசஸால தான் இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றாங்க.
How this is done is essentially is a story of respiration. இது எப்படி கரெக்டா பண்றாங்க அப்படின்றது story of respiration அப்படின்றாங்க. During the process of respiration, oxygen is utilized and carbon dioxide நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். Oxygen is utilized and carbon dioxide, water and energy are released as a product. ஓகேவா? Oxygen utilize பண்ணிட்டு carbon dioxide, water, energy நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் as a product of இது இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ப்ராடக்ட்டா இது ரெண்டு இது பண்ணிடுவாங்க. இது யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து எதோட யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, குளுக்கோஸோட யூட்டிலைஸ் பண்ணிட்டு இது ரெண்டும் ப்ராடக்ட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. The combustion of reactions requires oxygen, but some cells live with where oxygen may or may not be available. சில செல்ஸ் இருக்கலாம், சில செல்ஸ்ல ஆக்சிஜன் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். நமக்கு ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ் அனேரோபிக் தான், அதுல இருக்காது. Can you think such situations in organism where oxygen is not available? நான் சொன்ன பாத்தீங்களா ஈஸ்ட் தான். There is a sufficient reason to believe that the first cells on this plants lived on the atmosphere that lacked oxygen. First cellsல வந்து ஆக்சிஜன் இல்ல, lacked oxygen நிறைய பிலீஃப் இருக்கு போல இருக்கு. Even among present day living organism we know several that adapted to the anaerobic condition. Anaerobic condition ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ல வந்து several organism வந்து அடாப்ட் ஆயிக்கும், அதோட இதுல அடாப்ட் ஆயிக்கும். ஓகேவா? Some of these organisms are facultative anaerobics. Facultative anaerobicsனா அது ஏரோபிக் தான். ஃபேக்கல்டேட்டிவ் அனாரோபிக்னா அது ஏரோபிக் தான், வேற வழி இல்லாம அது அனாரோபிக்கா மாறிடுச்சு. ஓகேவா? எப்படி சொல்றது, நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம நல்லா சாப்பிடுவோம், டெய்லியும் சிக்கன் மட்டன் நல்லா சூப்பராக சாப்பிட்டுருப்போம். ஓகேவா? இதே நம்ம வந்துட்டு ஹாஸ்டலில் போயிட்டோம் வச்சுக்கலாம், ஹாஸ்டலில் வேற எங்கேயா போயிட்டோம்னா அங்கே அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். ஓகேவா? அதுக்காக நம்ம சாப்பிடாமலும் இருக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம், அங்கே கொடுத்த மாதிரி அங்கே அவங்க என்ன தான் கொடுப்பானோ. இப்போ நம்ம இங்கேருந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு நார்த் இந்தியா போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதாவது இருக்கீங்களா இந்த டைப் ஆஃப் ஃபுட்டில் வந்து நீங்கள் செட்டில் இருப்பீங்க, இந்த டைப் ஆஃப் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேவா? இதே நீங்கள் நார்த் இந்தியா போறீங்க, அங்கே டைப் ஆஃப் ஃபுட்டில் வந்து நீங்கள் செட் ஆக முடியாது, அப்போ நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்க. அப்போ நீங்கள் பேசிக்கலாக ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு தான், உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும், பட் உங்களால் அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டும் அடாப்ட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி தான் ஃபேக்கல்டேட்டிவ் அனாரோபிக்னா அது ஏரோபிக் தான், பட் வேற வழி இல்லாம அனாரோபிக்கா இதாயிடுச்சு சர்வைவாக்காக. ஓகே, நீங்களும் சர்வை வரதுக்காக எப்படி அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு சர்வை வரீங்களா, அந்த பேஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? while others requires anaerobic conditions is obligate. சில பேர் வந்து others requires anaerobic condition obligate இருக்கும். சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் இல்ல, என்னெல்லாம் சமைச்சலாம் சாப்பிட, ஐ மீன் என்னெல்லாம் பிஜி சாப்பிடலாம் சாப்பிட முடியாது, நான் அங்க போயிட்டு நார்த் இந்தியன் ஃபுட்டை நான் சமைச்சு தான் சாப்பிடுவேன், நான் சவுத் இந்தியன் ஃபுட்டை நான் சமைச்சு தான் சாப்பிடுவேன். சில பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு நார்த் இந்தியன் ஃபுட்லாம் செட்டே ஆகாது கண்ணா, எனக்கு சவுத் இந்தியன் ஃபுட் எனக்கு தோசை இட்லி தான் செட் ஆகும், நான் என் வீட்ல இருந்து மாவை எடுத்துட்டு வந்து நான் எங்க வச்சு சமைச்சு சாப்பிடுறேன். அவங்க வந்து ஆப்ளிகேட், அவங்க கண்டிப்பா அனாரோபிக். ஓகேவா? அப்போ இங்க இருந்து போய் வேற வழி இல்லாம மாறுறவங்க ஃபேக்கல்டேட்டிவ், இங்க இருந்தே போய் அங்க எங்க போனாலும் நான் அப்படியே அனாரோபிக்கா கண்டிஷனா தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஸ்டெபனா இருக்கிறவங்க ஆப்ளிகேட். ஓகே, ஆப்ளிகேட் அதுல பேர் இருக்கு. In any case, all living organisms retain the enzymes machinery and partially oxidize glucose without the help of oxygen. Okay, glucose without the help of oxygen வந்துட்டு partially break down பண்றது, full-ஆ break down பண்றது இல்ல. full-ஆ break down glucose வந்து கம்ப்ளீட்டா செலவு ஆகுது. இங்க glucose வந்து கம்ப்ளீட்டா செலவு ஆகாது. glucose molecule வந்துட்டு அதாவது glucose 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 2 இந்த கார்பன் 3 கார்பன் காம்பவுண்டா மாறும், அதாவது பைருவிக் ஆசிடா மாறிடும். ஓகேவா? இது கிளைகோலிசிஸ் பார்க்க போறோம். அந்த கிளைகோலிசிஸ் ஒண்ணுமே இல்ல, 6 கார்பன் காம்பவுண்ட் நம்ம முன்னாடி இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி 3 கார்பன் காம்பவுண்டா மாறும். 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஒரு பைருவிக் ஆசிட், இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து பைருவிக் ஆசிட். இப்போ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறது என்னது, நம்ம கிளைகோலிசிஸ் சொல்றோம். 6 கார்பன் காம்பவுண்டான குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி 3 கார்பன் காம்பவுண்டா மாறிடுது. ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். This breakdown of glucose to pyruvic acid தான் நம்ம என்ன சொல்றோம், glycolysis அப்படின்றோம். ஓகேவா? என்னது breakdown of, நல்லா புரிஞ்சுக்கோங்க, breakdown of glucose to pyruvic acid. first glucose to pyruvic acid தான் நம்ம என்ன சொல்றோம், glycolysis சொல்றோம். இதான் first step in respiration. Respirationனா first food ரெடி பண்ணியாச்சு. இப்போ plant என்ன பண்ணுது, நம்ம கதை மாதிரி பார்ப்போம். ஓகேவா? first ஒரு plant வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட் வந்துட்டு ஃபுட் ரெடி பண்ணுறது, ஃபுட் ரெடி பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் இது பண்ணுது, ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுது, அதுக்கப்புறம் அது குளுக்கோஸா மாறுது. ஓகேவா? இப்போ குளுக்கோஸ் ஃபுட் வந்து ஃபுட் நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், ஸ்ட்ரென்த் வருது, ஸ்ட்ரென்த் எதுல வருது, குளுக்கோஸ் வந்து வருது. ஓகேவா? அப்போ குளுக்கோஸா இருக்கு, இந்த குளுக்கோஸ்ல இருந்து அவங்க எப்படி ரெஸ்பிரேட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ குளுக்கோஸ் வச்சிருக்காங்க, இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் சொல்றோம். கிளைகோலிசிஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா, குளுக்கோஸ் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும். குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் காம்பவுண்ட், அதுல வந்து 6 கார்பன் இருக்கும். ஓகே, இந்த கெமிஸ்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா தெரியும், கார்பன் பாண்ட் படிச்சிருப்பீங்களா, கார்பன் பாண்ட் 3 4 5 6. ஓகேவா? 6 கார்பன் பாண்ட் இப்படி பாண்ட் படிச்சிருப்பீங்களா, இது மாதிரி 6 கார்பன் காம்பவுண்ட் எதுக்குள்ள இருக்கு, குளுக்கோஸ்குள்ள இருக்கு. இந்த 6 கார்பன் பாண்டும் இப்படி பிரேக் ஆகும், தனித்தனியா 2 மோலா பிரியும். 3 கார்பன்
3 கார்பனா பிரியும். இப்போ 3 கார்பனா பிரியும் போது என்னவா இருக்கும்? பைருவிக் ஆசிட் பைருவேட்டா இருக்கும். இப்போ நல்லா பாத்துங்க, பைருவிக் ஆசிட் பைருவேட் நிறைய ஆசிட் வந்து 8 சொல்லுவோம். ஓகேங்களா? அது ஜென்ரலி பைருவிக் ஆசிடும் பைருவேட்டும் ஒரே டேர்ம் தான். ஓகேவா? அப்போ 2 3 கார்பன் காம்பவுண்டான பைருவிக் ஆசிட் பைருவேட்டா மாறும். ஓகேங்களா? இதை தான் கிளைகோலிசிஸ் சொல்றோம். இது ஒரு 10 ஸ்டெப்ல நடக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் என்சைம்ஸ். ஒரு ஸ்டெப்ல ஒரு என்சைம்ஸ் நடந்து நம்ம நடத்தும். ஓகேங்களா? இது நம்ம தனியாவே கிளைகோலிசிஸ் தனியாவே நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த கிளைகோலிசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டா என்சிஆர்டி பேஸ் இல்ல, பட் கம்ப்ளீட்டா அது எப்படி நடக்கும் அப்படின்றத சூப்பரா ஒரு ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு நான் டயக்ராம் கையால் நோட்ஸ் எழுதி போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. பட் நம்ம இதுலயும் ஒன் என்சிஆர்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். The term glycolysis is also originated from the Greek word glycos na sugar. Glycos na sugar, lysis na splitting. Lysis for splitting. Okay, glycos na sugar, lysis na splitting. The schemes of glycolysis was given by 𝒔𝒑𝒒, Otta Mayerov and J. Parnas. Okay va, நல்லா பாத்துக்கோங்க. 𝒔𝒑𝒒, Mayerov, Parnas. இப்போ இந்த கிளைகாலிசிஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இஎம்பி பாத்வேன்னு சொல்றோம். ஏன்னா இது மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணதுனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்றோம். ஓகேவா கண்ணா? கிளைகோலைசிஸ் என்னன்னு சொல்றாங்க? இஎம்பி பாத்வேன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எங்க நடக்குது? சைட்டோபிளாசத்துல நடக்குது. இது மறந்துடவே கூடாது. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா does not require ஆக்சிஜன். ஆக்சிஜன் தேவை இல்லை. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை அப்படின்னா கிளைகாலிசிஸ் பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? இஎம்பி பாத்வேன்னு சொல்றோம். அது சைட்டோபிளாசத்தில் நடக்குது. மெயினாக அப்படி சொல்லணும்னா 6 கார்பன் காம்பவுண்ட் வந்துட்டு குளுக்கோஸ், 6 கார்பன் காம்பவுண்ட் குளுக்கோஸ் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 3 கார்பன் பைருவிக் ஆசிட் அப்படின்னு மாறும். ஓகே, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிடா மாறும். 2 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? 2 கார்பன் காம்பவுண்ட் ஆஃப் பைருவிக் ஆசிடா மாறும். இதுதான் மேஜரா கிளைகோலிசிஸ். ஓகேவா? இது ஃபுல்லா நான் ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அப்படியே பார்த்துருங்க. பட் இதுலயும் நம்ம ஒன் வேணா பார்த்துடலாம். And is often referred as EMP path. நம்ம என்ன சொல்றோம்? often referred as EMP path. In anaerobic organization, ரெண்டு ஸ்டெப் மட்டும் தான் நடக்கும். ஒன்னு கிளைகாலிசிஸ் நடக்கும், அதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஓகேங்களா? இதே ஏரோபிக்ல பாத்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் நடக்கும், அடுத்து கிரெப்ஸ் சைக்கிள்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நடக்கும். ஓகே, ஒன் பை ஒன் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? Okay. In anaerobic respiration is only process is respiration. In anaerobic organization is only process in respiration. ஓகேவா? அப்போ நல்லா பாத்துக்கோங்க. இது அன்ஏரோபிக்ல மட்டும் நடக்குதுன்னு சொல்ல, அன்ஏரோபிக் இதுல வந்து ஒரு யூஸ் பண்ணியாச்சா? அன்ஏரோபிக்ல வந்துட்டு கிளைகாலிசிஸ் மட்டும் தான் நடக்கும். ஆனா கிளைகாலிசிஸ் அன்ஏரோபிக்ல மட்டும் தான் நடக்கும்னு வச்சக்கூடாது. ஓகேவா? கிளைகாலிசிஸ் ஏரோபிக்லயும் நடக்கும், அன்ஏரோபிக்லயும் நடக்கும். ஓகேவா? ஆனா அன்ஏரோபிக் ஆர்கானிசம்ல கிளைகாலிசிஸ் மட்டும் தான் ரெஸ்பிரேஷனா நடக்கும். ஓகேங்களா? இந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். Just in anaerobic respiration. Glycolysis occurs in cytoplasm. நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, glycolysis occurs in cytoplasm of the cells. ஓகேங்களா? cytoplasm of the cellsல தான் glycolysis occur ஆகும். ரெண்டு இடத்துல ரெஸ்பிரேஷன் நடக்கும். என்ன ரெண்டு இடம்? சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? அன்ஏரோபிக் கண்டிஷன்ஸ்ல எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம்ல மட்டும் தான் நடக்கும். ஏரோபிக் கண்டிஷன்ஸ்ல என்ன நடக்கும்? சைட்டோபிளாசம்ல நடக்கும், மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஓகேவா கண்ணா? ரெண்டு இடத்துல நடக்குது ரெஸ்பிரேஷன், மறந்துட கூடாது. And this presence in all living organism. In process, glucose undergo partial division, partial oxidation. Divisionல partial oxidation நடக்குது. ஓகேவா? பார்ஷியலா தான் பிரியுது. குளுக்கோஸ் வந்து எப்படி பார்ஷியலா தான் பிரியுது. ஏன்னா குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகல. எப்படி ஆக்சிடைஸ் ஆயிருக்கு? 6 குளுக்கோஸ் வந்துட்டு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 3PGA 6 வந்துட்டு 2ஆ மாறிடுச்சு. அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா குளுக்கோஸ் காணாம போல, பார்ஷியலா தான் காணாம போயிருக்கு. இப்போ ஒன்னா இருந்தவங்கள ரெண்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே தலையை வெட்டி தூக்கி போடல. This glucose is derived from the sucrose. அது உங்களுக்கு தெரியும். Glucose is derived from the sucrose, which is the end product of the photosynthesis from carbohydrate starch. ஓகேங்களா? From storage carbohydrates என்னது? starch ன்னு சொல்லுவோம். Yes, storage carbohydrates starch ன்னு சொல்லுவோம். Sucrose is converted into glucose and fructose by the enzyme. ஓகேவா? Sucrose is converted by the glucose. Sucrose வந்து glucose ஆ மாறிச்சு. Fructose by enzyme இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைமால தான் சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸா மாறிச்சு. ஓகே, ரெண்டுமே 6 கார்பன் காம்பவுண்ட் தான்.
and these two monosaccharides readily enter into the glycolytic pathway. இது ரெண்டு monosaccharides readily enter into the glycolytic pathway. அப்போ glucose வந்து glycolytic pathwayல enter ஆகுது. ஓகேங்களா? First glucose and fructose are photophosphorylated to give the glucose 6-phosphate. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் வந்துட்டு என்னவா மாறுது குளுக்கோஸ் 6-phosphate மாறுது. என்ன சார் குளுக்கோஸ் 6-phosphate குளுக்கோஸோட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகுது. பாஸ்பேட் என்னது ஆர்கானிக் குரூப். ஓகேவா? இந்த பி தான் நம்ம பாஸ்பேட்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்ஆர்கானிக் குரூப் வந்து பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. ஓகே, எதோட ஆட் ஆகுது குளுக்கோஸோட ஆட் ஆகுது. அப்போ குளுக்கோஸ்னா எப்படி இருக்கும்? நம்ம குளுக்கோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். 1 2 3 4 5 6. அப்போ இது குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸோட 6 கார்பன் காம்பவுண்ட் இது குளுக்கோஸ். இது எப்படி குளுக்கோஸ் வந்து எப்படி குளுக்கோஸ் 6-phosphate மாறுதுன்னா ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகுது. அப்போ 6 பாஸ்பேட் சார் குளுக்கோஸ் 6-phosphate 6 பாஸ்பேட் ஆட் ஆகுதுன்னா அப்படி இல்லை. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். ஓகேவா? அப்போ இந்த சிக்ஸ்த் கார்பன்ல வந்துட்டு ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆகுது. ஓகேவா? இந்த சிக்ஸ்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகுது. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். இந்த சிக்ஸ்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் அட்டாச்னால தான் குளுக்கோஸ் 6-phosphate. ஓகேவா? எப்படி கன்வெர்ட் ஆகுது? இது எப்படி கன்வெர்ட் பண்ணுது? வித் ஹெல்ப் ஆஃப் 𝑬𝒐𝒑𝒔 அப்படின்ற என்சைம்னால இது பண்ணுது. ஓகேங்களா? அப்போ குளுக்கோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6-phosphate மாறுது. குளுக்கோஸ் 6-phosphate 6 பாஸ்பேட் ஆட் ஆகும். அப்படி இல்ல சிக்ஸ்த் கார்பன்ல நல்லா பாருங்க, குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் காம்பவுண்ட். அது மாதிரி சிக்ஸ்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் ஆட் ஆனதுனால என்ன சொல்றோம்? குளுக்கோஸ் 6-phosphate. குளுக்கோஸ் 6-phosphate அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்புறம் குளுக்கோஸ் 6-phosphate வந்துட்டு குளுக்கோஸ் and fructose are phosphorylated and give rise to glucose 6-phosphate by the activity of enzymes called 𝑬𝒐𝒑𝒔. 𝑬𝒐𝒑𝒔 அப்படின்ற என்சைம்னால தான் இந்த ஆக்டிவிட்டி நடக்குது. 𝑬𝒐𝒑𝒔. ஓகேவா? These phosphorylated form of glucose then isomerase into produce fructose 6-phosphate. ஐசோமரேஸ்னா ஒண்ணுமே இல்ல, இதோட ஸ்ட்ரக்சர் தான் மாறும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் மாறும், வேற இல்ல. ஐசோமரேஸ்னா சேம் as the possible தான். இதே மாதிரி சேமா இருக்கிறது தான் ஐசோமரேஸ்னு சொல்றோம். ஒரே மாதிரி சேமா வரது நம்ம ஐசோமரேசேஷன்ல படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ இது வந்து என்னவா மாறுது? fructose 6-phosphate மாறுது. fructose 6-phosphate ஒண்ணுமே இல்ல, fructose என்னது 6 கார்பன் காம்பவுண்ட். இப்போ fructose 6-phosphate. ஓகே, ஷேப் மட்டும் தான் மாறும், வேற ஒண்ணும் மாறாது. fructose 6-phosphate மாறுது. and subsequent steps of metabolism and fructose are same and various steps of fermentation depleted இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப fructose 6-phosphate நடக்குது. ஓகேவா? fructose 6-phosphate நடக்குது. அப்ப இதுல இது குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6-phosphate வரும்போது ஒரு ஏடிபி செலவாகுது. எல்லாம் பார்த்தோம் ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு, ஏடிபி ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு தான் குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6-phosphate வருது. இங்க பாருங்க, ஏடிபி வந்து இங்க செலவாகுது. ஏடிபி செலவாகுது. ஓகேவா? fructose 6-phosphate இருந்து fructose 1,6 bisphosphate மாறும்போதும் ஒரு ஏடிபி செலவாகுது. அதாவது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் வந்துட்டு என்னவா மாறுது? அடினோசைன் டைபாஸ்பேட்டா மாறுது. அது எப்படி சார் அடினோசைன் டைபாஸ்பேட்டா மாறும் அப்படின்னா, இங்க பாருக்கண்ணா, குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6-phosphate வருது. ஓகேவா? ஒரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. இந்த பாஸ்பேட் தலை எங்க இருந்து வதான்? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் போய் அடினோசைன் டைபாஸ்பேட்டா மாறிடுச்சு. ஓகேவா? இந்த பாஸ்பேட் இங்க அட்டாச் ஆயிருச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ இங்க ஒரு ஏடிபி செலவாகுது. இங்க ஒரு ஏடிபி செலவாகி ஏடிபியா மாறுது. இந்த பாஸ்பேட் வந்து இங்க போய் அட்டாச் ஆயிருக்கு. எங்க? குளுக்கோஸ் 6-phosphate. ஓகேவா கண்ணா? இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னா, fructose 6-phosphate இருந்து fructose 1,6 bisphosphate மாறுது. அதனா சார் fructose 1,6 bisphosphate. fructose 6-phosphate. ஓகே, அதுல இருந்து என்னவா மாறுது? fructose 1,6 bisphosphate அப்படின்னு மாறுதே சார். அது என்ன சார்னா, இங்கேயும் ஒரு ஏடிபி ஆட் ஆகுது. பாஸ்போரைலேஷன் நடக்குது, ஏடிபி ஆட் ஆகுது. அப்ப இங்கேயும் ஒரு ஏடிபி செலவாகுது. இங்கேயும் ஒரு ஏடிபி செலவாகுது, ஏடிபியா ஃபார்ம் ஆகுது. ஏடிபி செலவாகுதுன்னா இந்த பி இதுலயோ போய் ஆட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? 1 2
3 4 5 6 கார்பன் 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 கார்பன். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே ஒரு ஃபாஸ்பேட் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு. இப்படி தான் இருந்தது. ஓகேவா, இப்படி தான் இருந்தது. ஓகேவா, இது ஃப்ரக்டோஸ் 1,6 ஃபாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட். ஓகேவா, ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் ஃபாஸ்பேட் என்ன சார் பேர்லேயே இருக்கு. ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் என்னது, ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட். இங்க பேர் என்ன சொல்றாங்க, ஃப்ரக்டோஸ் 1,6 1லயும் இருக்கு 6லயும் இருக்கு. ஓகேங்களா, 1,6 இப்போ 1லயும் ஆட் ஆயிருக்கு. இந்த பாஸ்பேட் வந்துட்டு 1ல் ஆட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்படி இருக்கு. அப்போ ஃப்ரக்டோஸ் 1,6 2 ஃபாஸ்பேட் இருக்கிறதுனால பிஸ் கண்டிஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, 2 ஃபாஸ்பேட் இருக்கிறதுனால. ஓகேங்களா, பிஸ் கண்டிஷன் வந்துட்டு 2 ஃபாஸ்பேட் இருக்கிறதுனால நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, அப்போ ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் ஃபாஸ்பேட் மாறுது. ஓகேவா, இப்படிதான் மாறுது. ஓகேவா, இப்போ எப்படி கன்ஃபியூஸ் புரிஞ்சிருச்சா? நிறைய பேர் வந்து மக்கப் பண்ணுவீங்க. பட் இந்த டேர்ம் நான் சொல்றேன், இந்த டேர்ம் எப்படி வந்து மாறுது. அதாவது இந்த ஆக்சுவலான டேர்ம் என்ன, ஒரு ஏடிபி செலவாகுது, அந்த ஏடிபிலேருந்து ஃபாஸ்பேட் வந்து இங்கே போய் இங்கே ஆட் ஆகுது. ஒரு ஏடிபி செலவானதுனால அந்த ஃபாஸ்பேட் ஆடல, பட் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபாஸ்பேட் ஆட் ஆனதுனால 2 ஃபாஸ்பேட் ஆட் ஆனதுனால ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் ஃபாஸ்பேட் மாறுது. இதுக்கப்புறமா இது என்ன நடக்கும்னா, இப்படி ரெண்டா பிரியும். இது ரெண்டா பிரிஞ்சுட்டு இந்த 3 கார்பனுக்கு இந்த ஒரு ஃபாஸ்பேட், இந்த 3 கார்பனுக்கு இந்த ஒரு ஃபாஸ்பேட், அப்படி ரெண்டா பிரியும். அதை பார்ப்போம். ஓகேவா, இப்போ ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் ஃபாஸ்பேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் ஃபாஸ்பேட்லேருந்து கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டும் டைஹைட்ரோக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட்டும் ஃபார்ம் ஆகுது. கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்டும் டைஹைட்ரோக்சி அசிட்டோன் ஃபாஸ்பேட்டும் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுமே என்னது, ரெண்டா பிரியுது. 3 கார்பன் காம்பவுண்டா பிரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ இங்க என்ன நடக்குதோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்க என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஓகேங்களா, இங்க என்ன நடக்க போதோ அதே தான் இங்கேயும் நடக்கும். இங்க என்ன நம்ம கெயின் பண்ண போறோம், இங்க நம்ம 2 ஏடிபி கெயின் பண்ணிட்டோம்னா இங்கேயும் நம்ம 2 ஏடிபி கெயின் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ இங்க நம்ம 2 ஏடிபி கெயின் பண்ணோம்னா இங்கேயும் நம்ம 2 ஏடி கெயின் பண்ணுவோம். அப்போ மொத்தமா நம்ம 4 ஏடி கெயின் பண்றோம். ஓகேவா, ஏன்னா இங்க இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன நடக்கும்னு கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னா இங்க போட்டுருப்பான் பாருங்களேன், 2H போட்டிருப்பான். ஓகேவா, 2 × 2 × 2 போடுறோம். ஏன் 2 × 2 போடுறான்னா, உங்களுக்கு டயக்ராம் கிளியரா தெரியல நினைக்கிறேன், உங்க புக்ல பார்த்தா தெரியும். 2 × 2 ஏன் போடுறான்னா, இங்க என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்கும். இங்க என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்கும். இங்க என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஓகேவா, அப்போ என்ன கெயின் ஆகுமோ அது 2ஆ போட்டுருங்க. ஓகேவா, ஒரு ஏடிபி கெயின் ஆச்சுன்னா அப்போ 2 ஏடிபி கெயின் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே நடக்குது இங்கேயும் நடக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்ல இருந்து மறுபடியும் ஒரு NADPH செலவாகுது. NADH என்ன சார் அப்படின்னா, நிக்கோட்டினைன் அடினைன் டைநியூக்ளியோடைட். நிக்கோட்டினைன் அடினைன் டைநியூக்ளியோடைட். ஓகேவா, NADH. ஓகேவா, நிக்கோட்டினைன் அடினைன் டைநியூக்ளியோடைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, எப்படி ஃபார்ம் ஆகுது, இல்லை ஃபார்ம் ஆகல, செலவாகுது. ஓகேவா, எப்படி செலவாகுது, NADH வந்து என்னவா மாறுது, NADH+ மாறுது. ஓகேவா, ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. ஓகேவா, ஹைட்ரஜன் ஆட்டம் செலவாகி ஆக்சிடேஷன் ஸ்டைல் ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல வருது. ஓகேவா, அப்போ இது வந்து ஆக்சிடேஷன் ஃபார்ம், இது வந்து ரெடியூஸ்ட் ஃபார்ம். ஓகேவா, அப்போ இங்க என்ன மறுபடியும் ஃபார்ம் ஆகுது, NADH ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அப்போ இதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது, கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் வந்துட்டு, அதாவது ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. இது வந்து கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட். கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட்ல இருந்து 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. பிஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்னது, 1,3. அப்போ 1லயும் இருக்கணும் 3லயும் இருக்கணும். 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பிஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் வெளியே போகுது. பாஸ்பேட் வெளியே போனதால 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் வந்து வெளியே போகுது. இப்படி வெளியே போச்சுன்னா 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறுது. 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிட்னா ஒண்ணுமே இல்லை, இந்த மியூட்டேஷன் நடக்குது. மியூட்டேஷனா இடம் மாறி நடக்குது. 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் 3rd ஸ்டேஜ்ல இருந்திருக்கும். இப்போ வந்து எங்க இருக்குன்னா 2nd ஸ்டேஜ்ல இருக்கு. 3rd ஸ்டேஜ்ல இல்ல, 2nd ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது 3rdல இருந்த பாஸ்பேட் வந்துட்டு 2ண்டுக்கு வருது. அதான் 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிட். அப்புறம் 2 பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட்ல இருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. 2 மோல்ஸா பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அப்போ இந்த டோட்டல் இதுல வந்துட்டு நமக்கு எத்தனை
இது ஃபார்ம் ஆகும். ஏடிபி எத்தனை ஃபார்ம் ஆகும்னா 4 ஏடிபி ஃபார்ம் ஆகும். 4 ஏடிபி 2 NADH. ஓகேவா? 4 ஏடிபியும் 2 NADHும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 2 ஏடிபி செலவாகும். எங்கே செலவாகும்? நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே ஒரு ஏடிபி வந்து ஏடிபி செலவாகும். குளுக்கோஸில் ஃபஸ்ட்டு செலவாகுதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே ஒரு செட் ஏடிபி செலவாகுது, இங்கே ஒரு ஏடிபி செலவாகுது. ஓகேவா? அப்போது 4 ஏடிபியில் 2 ஏடிபி செலவாயிருது. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை ஏடிபி கிடைக்குது? 2 ஏடிபியும் 2 NADH2வும் கிடைக்குது. ஓகேவா? அப்போ கிளைகாலிசிஸ் எண்ட் ப்ராடக்ட் எத்தனை கிடைக்குது? 2 ஏடிபி 2 NADH2. ஓகேங்களா? இப்படி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி போட்டுடலாம். ஓகே, கிளைகாலிசிஸ் வாட் இஸ் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் சொல்லிட்டு 2 ஏடிபி 2 NADPH2ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஒருவேளை அவன் NADPH2வே கொடுக்கல, 8 NADP 8 ATP 10 ATP 12 ATP அப்படி ஆப்ஷனில் கொடுத்துருந்தானா நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்னா 8 ATP தான் செலக்ட் பண்ணணும். எப்படி சார் நீங்கள் 2 ஏடிபி தானே சார் சொல்கிறீங்க, அப்படியே சார் 8 ஏடிபி கொடுத்து செலக்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா NADH கொடுத்துருந்தானா, இது NADH கொடுத்துருந்தானா நீ என்ன செலக்ட் பண்ணணும்? 2 NADH 2 ஏடிபி ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த NADH கொடுக்கலன்னா நீங்கள் 8 ஏடிபி தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா கிளைகாலிசிஸ் ஒரு எண்ட் ப்ராடக்ட் வந்து 8 ஏடிபி. அது எப்படி சார் 8 ஏடிபினா, இந்த NADH2 வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்குள்ளே போகும்போது, அந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த செயினுக்குள்ளே போகும்போது ஒரு NADH2 ஒரு NADH2 வந்துட்டு 3 ஏடிபியை ஃபார்ம் பண்ணும். அது எப்படி ஃபார்ம் பண்ணி நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் படிப்போம். பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு NADH2 வந்துட்டு 3 ஏடிபியை வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்குள்ளே போகும்போது அங்கே தான் அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கும். அங்கே தான் மெயின் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து டேக் பண்ணும். ஓகேவா? ப்ரோட்டான்ஸ்லாம் நடந்து ஏடிபி வந்து அதிகமாக சிந்தசைஸ் ஆகுறது அங்கே இடத்துல தான். ஓகேவா? அப்போ ஒரு NADH2 வந்துட்டு 3 ஏடிபியாக ஃபார்ம் பண்ணும். இங்கே நம்ம எத்தனை ஏடிபி கிடச்சிருக்கு? NADPH2 கிடச்சிருக்கு, 2 ஏடிபி கிடச்சிருக்கு, 2 NADPH2 கிடச்சிருக்கு. அப்போ 2 NADPH2 வந்துட்டு 6 ஏடிபியாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த 6 ஏடிபியோட சேர்த்து இந்த 2 ஏடிபியோட சேர்த்தா 8 ஏடிபி ஃபார்ம் ஆகுது கிளைகோலிசிஸில். ஓகேவா? இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம NCERTல என்ன லைன் பை லைன் கொடுத்துருக்கான்னு பார்த்துலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நான் கிளைகோலிசிஸ் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே, சிம்பிளாக டக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது உங்களுக்கு எலாபரேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது எழுதி ஒரு இதில் அது நோட்ஸோட போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது எப்படி நடக்குது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியணும் அப்படின்னா எப்படி நடக்குது, எப்படி எங்கெல்லாம் ஏடிபி செலவாகுது, கிளைகோலிசிஸ் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அது போய் பார்த்துருங்க. ஒன்றுக்கு நம்ம போடுவோம். ஓகேங்களா? இன் கிளைகோலிசிஸ் இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், அவங்க வேர்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பட் இவ்வளோ தான் இது எண்டு ப்ராடக்ட் இதுதான் கிடைக்க போகுது. எண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு இதான் கிடைக்க போகுது, இப்படி தான் கிடைக்க போகுது. இதோட இன்னும் கொஞ்சம் டெரிவேட்டட் ஃபார்ம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நம்ம 8 ஏடிபின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஆப்ஷனில் இப்படி கேட்டால் இப்படி போட்டுருங்க, இப்படி கேட்டாலும் கரெக்ட் தான். 8 ஏடிபி தான் ஃபார்ம் ஆகும். எப்படி 8 ஏடிபி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். ஒரு NADH2 வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்குள்ள போகும்போது 3 ஏடிபியாக ஃபார்ம் ஆகுது. கிளைகோலிசிஸோட எண்ட் ப்ராடக்ட் வந்து 2 NADH2 வந்து என்ன சார் 2 NADH2 எங்கே சார் வருது அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஏடிபி கெயின் ஆகுது, இங்கே ஒரு ஏடிபி கெயின் ஆகுது. ஓகேங்களா? 2 ஏடிபி கெயின் ஆகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே 2 ஏடிபி கெயின் ஆனால் இங்கேயும் 2 ஏடிபி கெயின் ஆகும். அப்போது 4 ஏடிபி. ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு NADH2 வந்து இங்கே ஒன்று மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகணும், இங்கேயும் ஒன்று ஃபார்ம் ஆகணும். அப்போ 2 NADH2. இப்போ 4 ஏடிபி 2 NADH2. இந்த 4 ஏடிபியில் வந்து இந்த 2 ஏடிபியை மைனஸ் பண்ணிங்கன்னா 2 ஏடிபி 2 NADH2. அதான் நம்மளோட சொல்லுங்க, அது எண்டு ப்ராடக்டாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா? இவ்வளோ தான். சூப்பர், ஃபென்டாஸ்டிக் அண்ட் மார்வலஸ். கிளைகோலிசிஸ் வந்து என்னவா, கிளைகோலிசிஸ் இஸ் செயின் ஆஃப் 10 ரியாக்ஷன் நடக்குது. 10 ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ 2 மோலா பைருவிக் ஆசிட் இருந்தால் பிரியுது. ஓகேங்களா? அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ், ஒரு என்சைம்ஸ் நம்ம பார்த்தோம், டேக் பிளேஸ் இந்த productive of pyruvate from glucose. While studying the step of glucose, please note that the step at which utilization of synthesis, எந்தெந்த ஸ்டெப்ல சிந்தசிஸ் ATP வந்து சிந்தசிஸ் ஆகுது, இல்லை எந்தெந்த ஸ்டெப்ல வந்து NAD+ வந்து சிந்தசிஸ் ஆகுது நம்ம படிக்க சொல்றாங்க. ஓகேவா? அது என்னென்ன ஸ்டெப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ATP utilizes 2 step. யூட்டிலைஸ் எந்த இடத்துல வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஓகே, எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கன்சர்வேஷன் glucose to glucose 6-phosphate, glucose to glucose 6-phosphate யூட்டிலைஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ATP வந்துட்டு. அடுத்தது வந்துட்டு எங்க பார்க்குறோம், fructose to fructose 6-phosphate 1,6 bisphosphate இருக்கா. fructose 6-phosphate இருந்து fructose 1,6 bisphosphate மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ATP யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ 2 இடத்துல வந்துட்டு ATP யூஸ் ஆகுது.
the fructose 1, bisphosphate is split into dihydrogenase phosphate. அதான் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா என்னது ஃபர்ஸ்ட் 3-phosphoglyceric acid ஃபிட் ஆகுது, அப்புறம் dihydrogenase phosphate 3-phosphoglyceric acid ரெண்டுமே ஐசோமரேஸ் நடந்துட்டு இந்த சைடுல என்ன நடக்குமோ அதே தான் இந்த சைடுல நடக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தது தான், அது சும்மா லைனை மட்டும் நம்ம படிச்சிடலாம். where there is one step where NAD+ and H+ ions formed from NADH. NADH ல இருந்து ரெடியூஸ்டா NAD+ ion ஃபார்ம் ஆகுது. NADH னா நிக்கோட்டின் அடினா டைநியூக்ளியோடைட். ஓகே, அது புரோட்டானோட ஆட் ஆகுது. This is when the 3-phosphoglycerate is converted into 1,6 bisphosphoglyceric acid. 1,6 bisphosphoglyceric acid. ஏன் bis ன்னு சொல்றோம்? 1லயும் கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. So 1லயும் phosphate அந்த அட்டாச் ஆயிருக்கு to the carbon. 3லயும் கார்பன் அட்டாச் 3லயும் phosphate அட்டாச் ஆயிருக்கு to the carbon. phosphate கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, தேர்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. bis 1,3 phosphoglyceric acid அப்படினு சொல்றோம். phosphoglycerate னு சொல்றோம். is converted into bisphosphoglyceric acid. 2 redox equivalent are removed. Redox equivalent are removed. Hydrogen வந்து remove ஆகுதுன்றாங்க. From PGL and transferred into the mole of NAD+. Phosphoglyceric acid இருந்து oxidizes with inorganic phosphate. Inorganic acid add ஆயிட்டு to get converted into bisphosphoglyceric acid. by phosphoglyceric acid, the convenient of to form a 3-phosphoglyceric acid. நம்ம முன்னாடியே பார்த்தது is an also an energy yielding procedure trapped by formation of ATP. இந்த இடத்துல வந்து formation of ATP நடக்குது. எந்த இடத்துல formation of ATP நடக்குது இதை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது நீங்க டயகிராம் பேசிஸ்ல மட்டும் தான் படிக்க முடியும். அதனால தான் நான் தனியா ஒரு வீடியோ போட்டுறேன்னு சொன்னேன். ஓகேவா, இந்த பேசிஸ்ல வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, bisphosphoglyceric acid ல இருந்து 2-phosphoglyceric acid ஆகும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாம phosphophenol pyruvate ல இருந்து pyruvic acid ஃபார்ம் ஆகுது, ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த ரெண்டு இடத்துல வந்து ATP ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. அதுதான் ஃபுல்லா வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்கான், கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். It's also trapped and energy it is produced phosphoenol pyruvate. Phosphoenol pyruvate ல இருந்து pyruvic acid. ஓகேவா, இது நான் உங்களுக்கு எழுதியே போட்டுறேன். இதுல எங்க எழுதலாம், எங்க எழுதலாம், இங்க இல்ல, சரிப்பா. bis phosphoglyceric acid ல இருந்து phosphoglyceric acid ஃபார்ம் ஆகும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி phosphoenol pyruvate ல இருந்து pyruvic acid ஃபார்ம் ஆகும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அப்ப ரெண்டு இடத்துல ATP ஃபார்ம் ஆகுது. என்னது, bisphosphoglyceric acid ல இருந்து phosphoglyceric acid மாறும்போது ATP ஃபார்ம் ஆகுது. phosphoenol pyruvate ல இருந்து pyruvate acid ஃபார்ம் ஆகுது, ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இது மறந்துடக்கூடாது. Can you calculate how many ATPs molecules are directly synthesized in the pathway from one glucose molecules? இப்போ நம்ம முன்னாடி பார்த்துக்க எத்தனை, 2 ATP 2 NADH2 முன்னாடியே பார்த்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். ஓகேவா, pyruvic acid is a key product of glycolysis. What is the metabolic fate of pyruvate? This depend on the cellular need. ஓகேவா, இது எப்படி அடுத்த மாறுனா செல்லுலார் நீடை பொறுத்து மாறுது. எப்படி செல்லுலாருக்கு அன்ஏரோபிக் வேணுமா அன்ஏரோபிக்கா மாறும், ஏரோபிக் வேணுமா ஏரோபிக்கா மாறும். ஓகேவா, இது அன்ஏரோபிக்ல பைருவேட் எப்படி ஆக்ட் ஆகும். இப்போ பைருவிக் ஆசிட் அவுட்கம் வந்துச்சு. ஓகேவா, குளுக்கோஸா உள்ள போயிட்டு பைருவேட்டா இருக்கு. ஓகேவா, இந்த பைருவேட் வந்துட்டு அன்ஏரோபிக்குள்ள ஃபெர்மெண்டேஷனுக்குள்ள போனா எப்படி மாறும், இல்ல வந்துட்டு கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள போனா எப்படி மாறும்ன்றதை நம்ம வேணா பார்ப்போம். There are 3 major ways in which different cells have handled pyruvic acid by products of glycolysis. There are lactic acid fermentation, alcoholic fermentation and aerobic fermentation. லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் 3 ப்ராசஸ் இருக்கு. அது இது ரெண்டுமே அன்ஏரோபிக் ஏரோபிக்னு சொல்றோம், 2 ப்ராசஸ் தான். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனும் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனும் அன்ஏரோபிக். ஓகேங்களா, அப்புறம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபெர்மெண்டேஷன் டேக் பிளேஸ் அண்டர் த அன்ஏரோபிக் கண்டிஷன்ல டேக் பிளேஸ் பண்ணுது. ஏன்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. நீங்க ஏரோபிக் பார்த்தீங்கன்னா கூட ஆக்சிஜன் கடைசியில தான் வரும். ஓகேவா, பட் இருந்தாலும் ஆக்சிஜன் தேவையில்லை அன்ஏரோபிக் கண்டிஷன்ல. Many prokaryotes and unicellular eukaryotes yeast. ஓகேவா, மெயினா மறந்துட கூட, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, for complete oxidation of glucose to oxygen to hydrogen, however the organism adopt Krebs cycle which is called as aerobic respiration. ஓகேவா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து என்ன அடாப்ட் பண்ணும், Krebs cycle அடாப்ட் பண்ணும். அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஃபெர்மெண்டேஷன் அடாப்ட் பண்ணும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்லைட போடுறேன். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயாச்சு. கிளைகோலிசிஸோட எண்ட் ப்ராடக்டா பைருவிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயாச்சு.
பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது செல்லுலாரோட நீடை பொறுத்து அந்த செல்ஸோட நீட், அந்த செல்ஸ் வந்து இப்போ யூனி செல்லுலாராக இருக்கு, அது வந்துட்டு ப்ரோகாரியாட்டிக் செல்ஸாக இருக்குன்னா அங்கே என்ன நடக்கும், அன்ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அன்ஆரோபிக் எப்படி நடக்குது, 2 டைப் ஆஃப் இது நடக்குது, லாக்டிக் ஆசிடு, ஆல்கஹாலிக். அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். இது வந்து என்னது, அன்ஏரோபிக். அன்ஏரோபிக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஓகேவா? அப்போ பைருவிக் ஆசிட் ப்ரோகாரியாட்ஸாக இருந்தால் என்ன ஆகும், இதுக்குள்ள போகும். எதுவாக இருந்தால் அன்ஏரோபிக்காக இருந்தா. ஓகேங்களா? அந்த செல் வந்து அன்ஏரோபிக், அதாவது அன்ஏரோபிக் ப்ரோகாரியாட்ஸ் செல்லில் வந்துட்டு ஆக்சிஜன் தேவையில்லைன்னா அது அன்ஏரோபிக் கண்டிஷனில் போய் ஒன்று லாக்டிக் ஆசிட் இல்லைன்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் ஆகும். ஓகேவா? இது ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. ஓகேவா? இல்லை அது வந்துட்டு ஆர்கானிசம் வந்துட்டு ஓகே நம்மள மாதிரி நல்ல பசங்க அப்படின்னா அது எங்கே நடக்கும், ஏரோபிக்கில் கிடக்கும். ஏரோபிக்கில் நடக்கும். ஏரோபிக்கில் என்ட்ரு ஆகும். ஏரோபிக்னா என்னது, ஆக்சிஜன் தேவை. அந்த ஏரோபிக் என்ன நம்ம சொல்கிறோம், இட்ஸ் கால்ட் அஸ் அ Krebs cycles. Krebs cycle. ஓகேவா? அதை நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்த்துடலாம், ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா Krebs cycle பார்ப்போம். அப்போ ஃபெர்மெண்டேஷன் என்னது, அன்ஆரோபிக் கண்டிஷன் நடக்குது, அது 2ஆக பிரியுது. ஃபெர்மெண்டேஷன் 2ஆக பிரியுது, என்னது லாக்டிக் ஆல்கஹாலிக் பேஸில் நடக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை, அதுக்கப்புறமா நடக்கக்கூடியது ஏரோபிக்கில். ஓகேங்களா? அது கண்டிஷனை பொறுத்து மாறும் அப்படின்றாங்க. கண்டிஷனை பொறுத்து ஆக்சிஜன் சப்ளை பொறுத்து மாறும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபெர்மெண்டேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபெர்மெண்டேஷன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இட் இஸ் அன் அன்ஆரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபெர்மெண்டேஷன் சேட் பை ஈஸ்ட். ஃபெர்மெண்டேஷனால ஈஸ்ட் தான். இஸ் an incomplete oxidation of glucose achieved under the anaerobic condition by a set of reaction by the pyruvic acid converted into oxygen and ethanol. Carbon dioxide and ethanol. ஓகேங்களா? These enzymes, the enzyme pyruvic acid is decarbolizes to alcoholic dehydrogenase, catalyze these reactions. Other organisms like some bacteria produce a lactic acid from pyruvic acid. இந்த குழப்பு கொடுத்துருப்பான். இங்கே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். டயக்ராம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு கிளைகாலிசிஸ் ப்ராசஸ். கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா? எஸ், இது வந்து கிளைகாலிசிஸ் ப்ராசஸ். இதுலேருந்து ஃபாஸ்ஃபோவினால் பைருவிக் ஆசிட் தான் எண்ட் ப்ராடக்டாக வந்துச்சு. இந்த ஃபாஸ்ஃபோவினால் பைருவிக் ஆசிடாக மாறிடுச்சு. நமக்கு தெரியும் இந்த பைருவிக் ஆசிட் வந்துட்டு லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்போ ஃபார்ம் ஆகும் என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு NAD+ ஆசிட்லேருந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகி NADH ஆகுது. இது ரெடியூஸ்ட் ஃபார்ம் பண்ணா அந்த ரெடியூஸ் ஃபார்ம்லேருந்து NADH ஃபார்ம் ஆகுது. ஓகே, NADH செலவாகுது. இங்கே ஒரு NADH செலவாகுது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட்லேருந்து எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால் டு கார்பன் டை ஆக்சைடு செலவாகும் போது இங்கேயும் ஒரு NADH வந்து செலவாகுது. ஓகே, இவ்வளோ தான் நடக்குது. பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது, இல்லைனா எத்தனாலிக் ரெண்டு ஃபார்மாக ஆகுது. ஓகே, எத்தனாலாக ஃபார்ம் ஆகுது. எத்தனால தான் ஆல்கஹாலிக் ஃபார்மாக ஆகுது. ஆல்கஹாலிக் ஃபார்மில் என்னது, எத்தனால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? அப்போ இது ஒரு இது நடக்கும்போது என்னென்ன செலவாகுது, ஒரு NADH செலவாகுது. ஓகேவா? ஒரு NADH வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி என்னவா மாறுது, NAD+ மாறுது. ஓகே, NADH வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி NADH மாறுது. ஓகேவா? NAD மாறுது, NADH மாறல. ஓகேவா? இதை தான் குழப்பி கொடுத்துருக்கான். In animal cells also like muscles during exercise. ஓகே, அனிமல் செல்ஸ் வந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்ம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது டக்குன்னு பிடிச்சி இங்கே டக்குன்னு பிடிச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன். அதெல்லாம் தான் வேணும். ஆக்சிஜன் இஸ் இன்அடிக்வேட். ஆக்சிஜன் இன்அடிக்வேட்டாக இருக்கும்போது அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை, அப்போ செல்லுலர் ரெஸ்பிரேஷன். அந்த பைருவிக் ஆசிட் இஸ் ரெடியூஸ் டு லாக்டிக் ஆசிட். ஓகேவா? பைருவிக் ஆசிட் என்ன மாறுது, லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆயிடுது. எங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒன்று புடி இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு காலில் மசில் புல் வருது பார்த்தீங்களா. மசில்ஸ் புல் ஏன் வருதுன்னா அங்கே அடிக்வேட்டான ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அடிக்வேட்டான ஆக்சிஜன் சப்ளைஸ் இல்லை, அதனால பைருவிக் ஆசிட் என்ன மாறிடுச்சு, லாக்டிக் ஆசிடாக மாறிடுச்சு. ஓகேவா? அது என்ன என்சைம் யூஸ் பண்ணிட்டு லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ். ஓகேவா? இந்த என்சைம்ஸ்லாம் ரொம்ப பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் யூஸ் பண்ணி அது பேர்லேயே இருக்குது. லாக்டிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுது, லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் ஆகுது. ஹைட்ரோஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. டீஹைட்ரோஜனேஸ் ஆகி லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. எங்கே ஃப்ரம் பைருவிக் ஆசிட் இருந்து. ஓகேவா? இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஆஃப் NADயோட ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது, NADH2 வந்துட்டு விச் இஸ் ரீஆக்சிடைஸ், மறுபடியும் ஆக்சிடைஸ் ஆகி NAD+ கொடுத்துரு. ஓகேவா? இன் போத் ப்ராசஸ். ரெண்டு ப்ராசஸ் எதை சொல்கிறாங்க, ஆல்கஹாலையும் எப்படி தான் நடக்குது, லாக்டிக் ஆசிட்லையும் இப்படி தான் நடக்குது. ஓகே, போத் ப்ராசஸ்லையும் இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இன் போத் லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் நாட் மச் எனர்ஜி இஸ் ரிலீஸ். அவ்வளோ மச் எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது இல்லை. லெஸ் தென் 7% ஆஃப் எனர்ஜி ஆஃப் த குளுக்கோஸ் இஸ்
released and not all the trapped of high energy bonds of ATP. Okay, only 7%. அந்த 7% ரெண்டு ATP கால்குலேட் பண்ணி பாருங்க. 38 ATP divided by 7 அப்படின்னு. எங்க இந்த 7% மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ 7% ஆஃப் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகுது. 7% எவ்வளோ? இங்கே எவ்வளோ? 2 ATP. 2 ATP தான் ஃபார்ம் ஆகுது. இதில் அன்ஏரோபிக்கில் அன்ஏரோபிக்கில் 2 ATP தான் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 ATP எதில் 7% தான்? இந்த 38 ATPயோட 7%. 38 ATP எங்கே ஃபார்ம் ஆகுது? ஏரோபிக்கில். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 38 ATP வந்து ஏரோபிக்கில் ஃபார்ம் ஆகுது. இதோட 7% தான் தலைவன். ஓகே ஓகேண்ணா, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். Also, the process are hazardous. Either acidic or alcohol is produced. Okay, hazardous, either acidic or alcohol produced. What is the ATP synthesized? Calculate how many ATP are synthesized and determine the number of ATP utilized by the glycolysis. எவ்வளோ ATPனா 2 ATP தான். ஓகேங்களா? 7% 2 ATP தான். நான் ஞாபகம் வச்சோம். ஓகே, அதில் நம்ம இங்கே கொடுக்கல, பட் நீங்கள் ஞாபகம் வச்சோம். When one molecules of glucose is fermented to alcohol or lactic acid, yeast poison themselves to death, which is the concentration of alcohol reach about 13%. 13% கம்மியாக இருந்துச்சுன்னா அது poison to death. அதனால தான் நிறைய சொல்கிறாங்க 13% இந்த சரக்கு அடிக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த ரம்மு, வோட்கா, விஸ்கிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகே, அது 13% கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. 13% அதிகமாக இருந்தால் அதுவே ஒரு விஷமாயி அதுவே நம்ம ஆளை கொண்டு வரும் அப்படின்னாங்க, which is poison to death. ஓகேவா? What would be the maximum concentration of alcoholic beverages or naturally fermented? எவ்வளோ இருக்குன்னா 13% கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 13% மேலே போனால் உயிரை கொண்டு வரும்னா 13% கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதான் கேள்வி. How do you think alcoholic beverages of alcohol contain greater of this concentration are obtained? What is the process by which organism can carry out a complete oxidation of glucose and extra energy stored in the synthesis of large amount of ATP molecules into cellular metabolism? In eukaryotes, these steps take place within the mitochondria, which requires oxygen. அது கொஸ்டினுக்கு நீங்கள் பாருங்கள். பட் நீங்கள் யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா நடக்கும்போது என்ன தேவைப்படுது? ஆக்சிஜன் தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். சூப்பர் கணக்கு, ஃபேண்டாஸ்டிக், நல்லா புரிஞ்சுவாங்க. அன்ஏரோபிக் ஏரோபிக்னாலே நல்லா புரியும். அன்ஏரோபிக்கில் கண்டிஷனில் வந்துட்டு ஒன்லி சைட்டோபிளாஸ்மில் நடந்துட்டு அதில் சத்து போயிடும். நடக்காது 2 ATP மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஏரோபிக்கில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பைருவிக் ஆசிட் வந்துட்டு இதில் ஃபார்ம் ஆகுது. கிரப் சைக்கிள்ஸ் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ட்ரு ஆகுது. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ட்ரு ஆகி கிரப் சைக்கிள் நடக்குது. ஓகே, அப்போ தான் அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை தேவைப்பட்டு அங்கிருந்து 38 ATP வந்து கெயின் பண்ணுது. is a process that leads to the complete oxidation of complete oxidation of organic substrate with the presence of oxygen and release of carbon dioxide. Okay, இங்க தான் complete oxidation of glucose நடக்குது அப்படின்றது. complete oxidation என்ன சார்? நம்ம முன்னாடியே பார்த்து சொல்லியிருந்தேன்ல, glycolysis partially oxidize ஆகுது. 6 கார்பன் காம்பவுண்ட் வந்துட்டு 3 கார்பன் தான் பிரியுது, partially தான் பிரியுது. கம்ப்ளீட்டா குளுக்கோஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. பட் நம்ம இந்த கிரப் சைக்கிள், அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து கம்ப்ளீட்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம் with the help of oxygen and water. ஓகேங்களா? Large amount of energy is present in the substrate. This type of respiration is most common in the higher organisms, higher plants எல்லாம். முக்காவாசி இந்த flowering plants எல்லாமே higher plants எல்லாம் பார்க்க முடியும். We will look at this process in the next section. இப்போ நம்ம aerobic respiration பார்க்கலாம் அப்படின்றோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. anaerobicல ரெண்டு ப்ராசஸ் தான் நடக்குது. pyruvic acid ஃபார்ம் ஆன உடனே, இதை விட நான் சூப்பரா சொல்லிடுவேன். pyruvic acid ஃபார்ம் ஆன உடனே ஒன்று லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும், இல்லை வந்து ஆல்கஹால் ப்ளஸ் எத்தனால் ப்ளஸ் CO2 ஃபார்ம் ஆகும். அந்த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பொறுத்து. ஓகேவா? அப்படி ரெண்டுமே எப்படி ஃபார்ம் ஆனால் கூட ஒரு NADH வந்து செலவாகுது, ரீஆக்சிடைஸ் ஆகுது. ஓகே, NADH வந்து செலவாகி ரீஆக்சிடைஸ் ஆகி NAD ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஓகேங்களா? எப்படி நடந்தாலும் அப்படி தான் நடந்துருதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏரோபிக்குள்ளே போவோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சைட்டோபிளாஸ்மில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். For aerobic respiration to take place within the mitochondria, the final product of glycolysis, the final product is pyruvate. Pyruvate is transported from the cytoplasm to the mitochondria. Cytoplasm இருந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஓகேவா? ஏன்னா கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்துருந்தோம், சைட்டோபிளாஸ்மில் நடந்திருக்கு. ஓகேவா? கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது? சைட்டோபிளாஸ்மில் நடக்குது. பட் இந்த அடுத்த ஸ்டெப் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில் மேட்ரிக்ஸ், இன்னர் மெம்பரேன், ரெண்டு இடத்துல நடக்கும். மேட்ரிக்ஸில் நடக்கும், இன்னர் மெம்பரேன் நடக்கும். ஓகேவா? அதை நம்ம பார்ப்போம். The complete oxidation of pyruvate is a step-by removal of the hydrogen atom. Oxidation is removal of hydrogen atom.
hydrogen atom leaving the 3 molecules of carbon dioxide. Okay, three molecules of carbon dioxide complete oxidize பண்ணுவாங்க. அடுத்தது the passing on the electrons removed as a part of the hydrogen இது பண்ணும்போது அதுல எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு amount of molecular to oxygen with simultaneous synthesis ATP. ஓகேவா, ரெண்டு ப்ராசஸ் ஒண்ணுமே இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். கார்பன் டை ரிலீஸ் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரிமூவ் பண்ணும். ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் பண்ணும்போது எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து இதாகும். அந்த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானை வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம ஏடிபி சிந்தசிஸ் மூலியமா, அது நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் படிப்போம். அது ஏடிபி சிந்தசிஸ் மூலியமா ஏடிபி சிந்தசிஸ் மூலியமா F0 F1 படிப்போம். F0 F1 மூலியமா சிந்தசிஸ் பண்ணி அந்த புரோட்டான் அனுப்பிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் தட் நம்ம ஏடிபியை நம்ம ஒரு சிந்தசிஸ் பண்ணிக்கலாம், அது கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. What is the interesting note in the first process takes place in the matrix of mitochondria? First process in matrix of mitochondria நடக்குது. And second process is located in the inner membrane of mitochondria. ஒண்ணுமே இல்ல. Mitochondria. Powerhouse of the cell. Cooley powerhouse. ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்றோம், மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். இந்த மேட்ரிக்ஸ் ஓகேவா இந்த பார்ட்ல நடக்கும். மேட்ரிக்ஸ் இது இன்னர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்டர்மீடியட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்மீடியட் ஸ்பேஸ் இதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்டர்மீடியட் ஸ்பேஸில் தான் நிறைய ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு இந்த ஆக்சிடேஷன்லாம் நடக்கும்போது நிறைய ப்ரோட்டான்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகும். நிறைய ப்ரோட்டான்ஸ் ஆட் ஆனத உடனே இந்த ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு மேட்ரிக்ஸ்குள்ளே போகும். இந்த மேட்ரிக்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, மேட்ரிக்ஸில் கிரெப் சைக்கிள் நடக்கும். கிரெப் சைக்கிள் நடக்குது இன்னர் மெம்பரேனில் வந்துட்டு அப்புறம் ஆக்சிடேஷன் செயின் நடக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரோட்டான் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா இன்டர்மீடியட் ஸ்பேஸில். இது இன்டர்மீடியட் ஸ்பேஸ், இன்டர்மீடியட் ஸ்பேஸ். ஓகேவா, ஒரு ஐடியா வச்சுக்கோங்க எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னு ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ நிறைய எலக்ட்ரான் நிறைய ரிலீஸ் ஆகும்போது ப்ரோட்டானும் நிறைய ரிலீஸ் ஆகும். ப்ரோட்டான் ரிலீஸ் ஆகும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. டூ செட் ஆஃப் NADH வந்து ஃபார்ம் ஆகும். அந்த NADH வந்துட்டு லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் போகும். ஓகேவா, அப்போ ப்ரோட்டான் வந்துட்டு ஒரு NADH வந்துட்டு 3 பேர் ஆஃப், ஒரு NADH வந்துட்டு 3 பேர் ஆஃப் ப்ரோட்டான் இது ஆகும். அவங்க ஒரு பேர் போகும்போது ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஒரு பேர் போகும்போது என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ATP ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்போ இந்த ப்ரோட்டான் வந்துட்டு இதுக்குள்ளே போகும். லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன், மேட்ரிக்ஸில் கம்மியாக இருக்கனால லோவர் கான்சன்ட்ரேஷனில் ஹை டு லோ, ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் போகும். எந்த வழியாக போகும்னா F0 F1 அப்படின்னு ஒரு ATP சிந்தசிஸ் வந்துட்டு நம்ம இந்த இன்னர் மெம்பரேனில் பார்ப்போம். இதை நம்ம பார்க்க தான் போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா, F0 அங்கே என்ன இருக்குன்னா ATP சிந்தசிஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த புரோட்டான் வந்துட்டு இது வழியா, ஓகேவா, அந்த புரோட்டான் வந்துட்டு இது வழி அந்த பேரா புரோட்டான் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ATPயோட சிந்தசைஸ் பண்ணி ATP ஃபார்ம் ஆயிடும். ATP என்சைம்ஸ், இது என்சைம். இந்த என்சைமோட சிந்தசைஸ் பண்ணி இது வழியாக போகும்போது இப்படி போகும். F0 வந்து இப்படி போகும். சாரிப்பா, இப்படி போகும். ஓகேங்களா, இப்படி போகாது, இப்படி போகும். இப்படி போகும்போது ஒரு ATP சிந்தசைஸ் பண்ணி, ஓகேவா, இப்படி தான் ATP ஃபார்ம் ஆக போகுது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். Pyruvate which is formed from the glycolytic catabolism. Glycolytic catabolism என்னது, குளுக்கோஸை கேட்டபாலிசம் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இன் சிஸ்டோல்னா சைட்டோபிளாசம் இன்னொரு பேர் கூட சிஸ்டோல்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ அடுத்தது இட் அட்டாச் தி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இது இப்போ எங்கே என்டர் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியல்ஸோட மேட்ரிக்ஸில் என்டர் ஆகுது. undergoes oxidation decarbonization by oxidation நடக்குது, decarbonization நடக்குது, complete set of reaction catalyzed with the pyruvic dehydrogenase. ஓகேங்களா, என்ன நடக்க போகுது இங்கே கொடுத்துருக்காங்க. பைருவிக் டீஹைட்ரோஜனேஸ் வச்சுட்டு பைருவிக் ஆசிட் வந்து அசிடைல் கோயில் வந்து ஃபார்ம் ஆகும். NADH பிளஸோட அசிடைல் கோயில் ஃபார்ம் ஆகும். அசிடைல் கோயில் ஃபார்ம் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு NADH2 வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதில் நம்ம முக்கால்வாசி பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இங்கே மேக்னீசியம் அயன் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் வேர்ட் இன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்னீசியம் அயன் யூஸ் பண்ணணும் நம்ம கொஸ்டினில் கேட்டாங்கன்னா வேர்ட் இன்சர் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதான் நான் சொல்கிறது, டயக்ராம் பேஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஃபார்முலா வந்து சுத்தமாக பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்றது. ஓகேவா, சூப்பர்.
அப்போ பைருவிக் ஆசிட்லேருந்து கோஎன்சைம் ஆட் ஆகுது. அதோட NADH வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? பைருவிக் டீஹைட்ரோஜினேஸோட அசிடைல் கோஏ ஃபார்ம் ஆகுது. அசிடைல் கோயிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா NADH2 ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மேக்னீசியம் கூட தான் நடக்குது. நம்ம வேர்டிங்ஸில் வந்துட்டு பைருவிக் டீஹைட்ரோஜினேஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மேக்னீசியம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? Reaction catalyzed by the pyruvate dehydrogenase and the acetyl coenzymes, including the NADH and coenzymes A. ஓகேங்களா? During this process, 2 molecules of NADH are produced. நீங்க பாருங்களேன், இந்த process அப்போ 2 molecules of NADH are produced from the metabolism of 2 molecules of pyruvic acid, produced from 1 glucose and molecules of glycolysis. The acetyl-CoA enters into the cyclic pathway of tricarboxylic acid. Tricarboxylic acid என்ன? carboxylic acid என்னது? COOH group. இப்போ ட்ரை கார்போசிலிக் ஆசிட்னா 3 இருக்கு. ட்ரைனா 3 தானே, கார்போசிலிக் குரூப் வந்துட்டு 3 இருக்கு. 3 இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? ட்ரை கார்போசிலிக் ஆசிட்னு சொல்றோம். கார்போசிலிக் ஆசிட் சொல்றோம். இதை கண்டுபிடிச்சவர் யாரு? ஆணைய தலைவனான கிரெப்ஸ். அப்போ அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? கிரெப்ஸ் சைக்கிள்னு சொல்றோம். இதோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது அசிடைல் கோயிலிருந்து ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்மா மிக்ஸ் ஆகிட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும்னா சிட்ரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஃபார்மா வரும். சிட்ரிக் ஆசிட் வரும். எப்படி நம்ம இந்த குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஃபர்ஸ்ட் தான் வந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் வரும். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து எத்தனை பேர்கள் உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பேர் உள்ளது. இந்த 3 பேர் நல்லா பார்த்துக்கணும். 3மே சேம் தான். கன்ஃபியூஸ் பண்ணி கேட்போம். என்னது? ட்ரை கார்போசிலிக் அசிட்டிக் ஆசிடும் ஒன்று தான், கிரெப்ஸ் சைக்கிள்ஸும் ஒன்று தான், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ஸும் ஒன்று தான். என்னக்கன்னா ட்ரை கார்போசிலிக் அசிட்டிக் ஆசிட், கிரெப்ஸ் சைக்கிள், சிட்ரிக் சைக்கிள். ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஓகே, அது 3மே ஒரே இதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. இது மேட்ரிக்ஸ்ல நடக்குது. எங்க நடக்குது? மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால சூப்பரா கெத்தா நடக்குது. ஓகேவா? மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. ஓகேவா கண்ணா? இப்போ நம்ம அந்த கிரெப்ஸ் சைக்கிள் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குதா? கிரெப்ஸ் சைக்கிள், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஓகேங்களா? இது 3மே ஒன்று தான். நிறைய நேம் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? TCA ஒன்றும் இல்லை, ட்ரை கார்பாக்சிலிக் அசிட்டிக் ஆசிட் தான் நம்ம சொல்லுவோம். TCA சொல்லியிருக்கோம். OA ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரை கார்பாக்சிலிக் அசிட்டிக் ஆசிட் ஸ்டார்ட்ஸ் வித் த கண்டென்சேஷன் ஆஃப் அசிடைல் குரூப் வித் ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடோட ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்களேன், இந்த டயக்ராம் வந்து போட்டிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இதை பார்த்துடலாம். பைருவேட் தானே சார் இருந்துச்சு. எப்படி சார் அசிடைல் கோஎன்சைமா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நடக்கும். இது வந்து இதுல இருந்து தான் மேட்ரிக்ஸ்ல நடக்குது. ஓகேவா? மேட்ரிக்ஸ்ல இதுல இருந்தா நடக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு அசிடைல் கோஎன்சைம் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. அது அசிடைல் கோஎன்சைம் வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? there is a only 2 கார்பன் காம்பவுண்ட் in the ரெஸ்பிரேஷன்ல only 2 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, இங்க எழுதிடலாம். only 2 கார்பன் காம்பவுண்ட் ரெஸ்பிரேஷன்ல. என்னது? அசிடைல் கோஏ. ஓகேவா? அப்ப அசிடைல் கோஏ தான் என்னது? only 2 கார்பன் காம்பவுண்ட். only 5 கார்பன் காம்பவுண்ட். என்னது? ஆல்பா கேட்டா குல்டாரிக் ஆசிட். only 5 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? அப்போ only 2 கார்பன் காம்பவுண்ட் ரெஸ்பிரேஷன் என்னது? அசிடைல் கோஏ. only 5 கார்பன் காம்பவுண்ட் ரெஸ்பிரேஷன் என்னது? ஆல்பா கேட்டா குல்டாரிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ இங்க பைருவேட், அதாவது 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து என்னவா மாறுது? 2 கார்பன் காம்பவுண்டா அசிடைல் கோஎன்சைம் ஏவா மாறுது, அசிடைல் கோஏவா மாறுது. வித் எதை செலவாகி ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகுது. இங்க ATP NADH வந்து ஃபார்ம் ஆகுது. NADH2 வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? NADH2 ஃபார்ம் ஆகி வித் ஹெல்ப் ஆஃப் NADH2 என்ன என்சைம், அந்த என்சைம் யூஸ் பண்ணிட்டு அசிடைல் கோஎன்சைம் வந்து ஃபார்ம் ஆகுது.
இந்த அசிடைல் கோஎன்சைம் வந்துட்டு மேட்ரிக்ஸ்குள்ள எங்க என்டர் ஆகுது டிங்கின்னு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ள வரும்போது நம்ம தலைவன் வந்து அடிக்கிறான், தலைவனோட சேர்றான், இவனோட கூட்டு போடுறான், யாரோட ஆக்சாலோ அசிடிக் ஆசிட். அப்போ ஆக்சாலோ அசிடிக் ஆசிட் வந்துட்டு ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? ஆக்சாலோ அசிடிக் ஆசிட் என்னது? ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட். இந்த 4 கார்பன் காம்பவுண்டோட இந்த அசிடைல் கோஎன்சைம் வந்து ஜாயிண்ட் ஆகுறோம். இது என்ன நம்ம பார்த்திருந்தோம்? 2 கார்பன் காம்பவுண்ட் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த 2 கார்பன் காம்பவுண்ட் இந்த 4 காம்பவுண்ட் ஓகேவா? மேட்ரிக்ஸ் பைய தூக்கிட்டு வரான்பா, மைட்டோகாண்ட்ரியா ஊரை பார்த்து வரான். மைட்டோகாண்ட்ரியா வரதுன்னு மச்சான் பார்த்துறான், மச்சான் அவங்க கூட 4 பேர் இருக்காங்க, இவங்க கூட 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒண்ணா போறாங்க. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா போகும்போது எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கூட 2 பேர் சொல்றேன் ஒரு இது, இவங்க கிட்ட 2 பொருள் இருக்கு, அவங்க கிட்ட 4 பொருள் இருக்கு. ஓகேவா? அப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போகும்போது அவங்க கிட்ட 6 பொருள் இருக்கும். அந்த 6 கார்பன் காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? பிளஸ் அசிடைல் கோயிலோட 2 கார்பன் காம்பவுண்ட். இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சிட்ரிக் ஆசிட். கலரை மாத்தி வரைஞ்சு கன்ஃபியூஸ் ஆகலீங்க, ரெட்டா போட்டுங்க. சிட்ரிக் ஆசிடான 6 கார்பன் காம்பவுண்ட். இது ஏன் சிட்ரிக் ஆசிட் சொல்றோம்? இது 2 பேருமே மீட் பண்ணிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதான், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதுவும் இவனும் சந்திக்கும் போது இவன் வருகிறான் இல்லையா? அப்போ இவன் வருகிறானால இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்றோம். சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு 6 கார்பன் காம்பவுண்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? பைருவேட் வராங்கன்னா பைருவேட்டா வரான். பைருவேட் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்? தனக்கு பைருவேட் 3 சொத்தெல்லாம் வித்துட்டு அசிடைல் கோயாவா மாறிடான். அசிடைல் கோயா கூட 2 இது இருக்கு. இவன் வந்து சைட்டோபிளாசத்துல பஸ் ஏறி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல வந்து இறங்குறான். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல வந்து இறங்கின உடனே அவன் மச்சான பாக்குறான். அவன் மச்சான் கிட்ட 4 பொருள் இருக்கு, இவங்கிட்ட மச்சான் கிட்ட 4 பெண் இருக்கு, இவங்க கிட்ட 2 பெண் இருக்கு. ஓகேவா? அப்ப 2 பேரும் சேர்ந்து போறதுனால அவங்க கிட்ட 6 பெண் இருக்கு. அந்த 6 பெண் இருக்க அந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்றோம்னா சிட்ரிக் ஆசிட்னு சொல்றோம். 6 கார்பன் காம்பவுண்ட். இந்த சிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஒரு கார்பன் வெளியே போயிருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிருது. அப்புறம் இங்க இருந்து ஒரு NADH ஃபார்ம் ஆகுது. இங்க இருந்து ஒரு கார்பன் வெளியே போகுது, ஒரு NADH ஃபார்ம் ஆகுது. அப்போ 6 கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு கார்பன் வெளியே போச்சுன்னா தலைவன் என்னவா மாறுவான்? ஒரு கார்பன் வெளியே போச்சுன்னா என்னவா மாறுவான்? 5 கார்பன் காம்பவுண்டா மாறுவான். அந்த 5 கார்பன் காம்பவுண்ட் தான் ஆல்பா கெட்டாகுல்டாரிக் ஆசிட். ஒன்லி 5 கார்பன் காம்பவுண்ட் இந்த ரெஸ்பிரேஷன் என்னது? இந்த ஆல்பா கெட்டாகுல்டாரிக் ஆசிட் தான். ஒன்லி 5 கார்பன் காம்பவுண்ட் என்ன? ஆல்பா கெட்டாகுல்டாரிக் ஆசிட். இந்த ஆல்பா கெட்டாகுல்டாரிக் ஆசிட்ல இருந்து மறுபடியும் ஒரு காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இங்க தலைவன்ல இருந்து மறுபடியும் ஒரு தலைவன் வெளியே போயிடுறான். ஓகேவா? ஒரு பெண்ணா வெளியே போகுது. என்னடா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இல்ல, உங்க காலேஜ் போலையா நீங்க? உங்க ஸ்கூல் 11th வந்துட்டு இல்ல 7th போய் சேருவீங்கன்னா நல்லா குரூப்பா இருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு மாசம் போக போக அந்த குரூப் வந்து சுருங்கிக்கிட்டே போகும். 4 பேர் இருப்பீங்க, 4 பேர் 2-3 பேர் ஆகும், 3 2 2 1 ஆயிரும். நீங்க மட்டும் தான் கடைசியா நிப்பீங்க உங்க குரூப்ல. அவன் எங்கேயோ போயிடுவாங்க. அதே மாதிரி 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 5 கார்பன் காம்பவுண்டா மாறுது. இந்த 5 கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு காம்பவுண்ட் வெளியே போகுது. ஓகேவா? மறுபடியும் ஒரு கார்பன் வெளியே போயிட்டு என்னவா மாறுதுன்னா சக்சினைல் கோஏவா மாறுது. மறுபடியும் ஒரு இது வெளியே போயிட்டு 4 கார்பன் காம்பவுண்டான சக்சினைல் கோஎன்சைம் A அது வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த சக்சினைல் கோஎன்சைம் A இந்த டயக்ராம் கொடுத்துருக்க மாட்டான், தப்பு பண்ணிட்டான். இந்த டயக்ராம் தப்பு இருக்கு நான் சொல்ல வரல. பட் சக்சினைல் கோஎன்சைம் A அதுக்கு அப்புறமா தான் சக்சினிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுவும் 4 கார்பன் காம்பவுண்ட் தான். இதுக்கு அப்புறமா தான் என்ன ஃபார்ம் ஆகுது? சக்சினிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிப்பா, சக்சினிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுவும் 4 காம்பவுண்ட் தான், 4 கார்பன் தான். நான் புரிஞ்சுதா? 4 கார்பன் தான். சக்சினைல் கோயே இதுக்கு வரணும் கண்ணா. அதை பாருங்க, இங்க முடிஞ்சோன்னு இங்க வரணும். ஓகேவா? இங்க வரணும். ஓகேவா? இதுக்கு 2க்கும் நடுவில் தான் ஒரு NADH மறுபடியும் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு NADH ஃபார்ம் ஆயிருந்துச்சு, இங்க ஒரு NADH மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சக்சினைல் கோயே வரணும். சக்சினைல் கோவே நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சக்சினைல் கோவையில இருந்து சக்சினிக் ஆசிட் வருது, அது ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட். அப்போ இங்க GDP வந்துட்டு GTP ஆ மாறுது. அது என்ன சார் GDP? சரிப்பா,
அது என்ன சார் ஜிடிபி ஜிடிபினா ஏடிபி ஏடிபி தான். கோனோஃபைன் டைபாஸ்பேட் கோனோஃபைன் ட்ரைபாஸ்பேட் ஓகேவா. அது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், இது கோனோஃபைன் டைபாஸ்பேட் கோனோஃபைன் ட்ரைபாஸ்பேட் ஓகேவா. அப்போ இங்கே கோனோஃபைன் ட்ரைபாஸ்பேட் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா. இந்த ஃபார்ம் ஆனது சக்சினிக் ஆசிட்குள்ளே போயிடுது ஓகேவா. அப்போ இந்த ப்ராசஸ் வரைக்குமே நம்ம குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆயாச்சு. இந்த ப்ராசஸ் வரைக்கும் குளுக்கோஸ் வந்து என்ன ஆயாச்சு, கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆயாச்சு. டன் 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 சக்சினிக் ஆசிட் ஃபார்ம் ஆயாச்சு. சக்சினிக் ஆசிட் எவ்வளோ வந்துட்டு 4 கார்பன் காம்பவுண்ட் ஓகே. இந்த சக்சினிக் ஆசிட் வந்து என்னவா மாறும், ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடாக மாறணும். ஏன்னா ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடாக மாறினா தான் என்ன ஃபார்ம் பண்ண முடியும், மறுபடியும் அந்த சைக்கிள் ரன் பண்ண முடியும். ஏன்னா மறுபடியும் ஊர்லேருந்து வேற ஒரு தான் வருவான். யார் வருவா, நம்ம அசிடைல் கோயே வருவான். அப்போ அசிடைல் கோயே யார் கூட மட்டும் தான் சேருவான், இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் கூட மட்டும் தான் சேருவான். அப்போ இந்த சக்சினிக் ஆசிட் ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் கூட சேரும்போது தான் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. அப்போ இந்த சக்சினிக் ஆசிட் வந்துட்டு ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் எப்படி மாறுதுன்னா ஃபர்ஸ்ட் மேலிக் ஆசிடா மாறுது. சக்சினிக் ஆசிட் என்னவா மாறுது, மறுபடியும் மேலிக் ஆசிட் மேலிக் ஆசிடா மாறுது. இந்த மேலிக் ஆசிடா மாறும்போது தலைவன் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருவாப்புல. அது என்ன சம்பவம்னா FADH2 வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேவா. FADH2 வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்களா. NADH2 இல்லைன்னா FADH2 வந்து தலைவன் வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்களா. சக்சினைல் கோயில் இருந்துட்டு சக்சினிக் ஆசிட்லேருந்து மேலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது FADH2 வந்து ஃபார்ம் ஆயிடும். FADனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியல, ஃப்ளாவின் அடினோசைன் டைபாஸ்பேட் ஓகே. ஃப்ளாவின் அடினோசைன் டைபாஸ்பேட் வந்து ஃபார்ம் ஆயிடும் ஓகேங்களா. அப்போ FADH2 வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த FADH2 மேலிக் ஆசிட்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு NADH செலவாக ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருது ஓகேவா. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம யார் வராரு, பைருவிக் ஆசிட் வந்துட்டு சொத்தெல்லாம் வித்துறான். சொத்தெல்லாம் வித்துட்டு 3 கார்பன் இருந்தேன்டா, இப்போ எங்கிட்ட 2 கார்பன் தானே இருக்கு, அசிடைல் கோயவா மாறிட்டு பஸ் ஏறி ஊர் விட்டு ஊர் போறேன்னு சொல்லிட்டு மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்குள்ள வரான். மேட்ரிக்ஸ்குள்ள வந்துட்டு தான் நண்பன் 4 பெண் வச்சுக்கிற நம்பர்லாம் பார்க்கலாம். தனக்குள்ள 2 பெண் தான் இருக்கு, ரெண்டு இடம் தான் இருக்கு, அவங்க 4 பெண் இருக்கு. 2 பேருமே சேர்ந்து சிட்ரிக் ஆசிடை ஃபார்ம் பண்றாங்க. சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஆளா விட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் போகுது, அப்போ ஒரு NADH வந்து யூஸ் கெயின் ஆகுது. அது வந்து ஆல்ஃபா கேட்டகுல்டாரிக் 5 கார்பன் காம்பவுண்டா மாறுது ஓகேவா. ஆல்ஃபா கேட்டகுல்டாரிக் 5 கார்பன் ஆனது மறுபடியும் ஒரு காம்பவுண்ட் வெளியே போயிது, சக்சினைல் கோயவா மாறுது ஓகேவா. 4 கார்பன் காம்பவுண்ட் மறுபடியும் அங்கே ஒரு GDP வந்து செலவாகுது ஓகேவா. ஜிடிபி வந்து செலவாகி ஜிடிபியாக ஃபார்ம் ஆகுது. அது பாஸ்பேட் வந்து கெயின் ஆகுது. அந்த கெயின் ஆனப்போ சக்சினைல் கோயே வருது ஓகே. சக்சினைல் கோயிலிருந்து மறுபடியும் ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடாக மாறினா தான் மறுபடியும் அங்கே வந்துட்டு மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேஷம் போடுறான். எப்படி வேஷம் போடுறான், ஃபர்ஸ்ட் மேலிக் ஆசிடா வேஷம் போடுறான். அப்போ மேலிக் ஆசிடா வேஷம் போடும்போது FADH வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே. ஃப்ளாவின் வந்து ஃப்ளாவின் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் டைநியூக்ளியோடைட் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே. அந்த FADH ஃபார்ம் ஆகி மேலிக் ஆசிடா போகிறான். மேலிக் ஆசிட்லேருந்து மறுபடியும் ஒரு ஆக்சாலோ ஆசிடா மாறுறதுக்கு அவனுக்கு இன்னொன்று NADH வந்து செலவாகுது ஓகே. NADH கெயின் ஆகுது, செலவாகல கெயின் ஆகுது ஓகே ஓகேண்ணா, புரிஞ்சுதா. இவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை NADH வந்து நம்ம கெயின் பண்ணுறோம் அப்படின்னா 1 சரி ஒரே கலராக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. 1 2 3. அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ள மட்டும் 3 NADH வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ள மட்டும் 3 NADH வந்து ஃபார்ம் ஆகுது. பட் இந்த டோட்டல் சைக்கிள் எத்தனை NADH ஃபார்ம் ஆகுது, 4 NADH ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா. எங்க ஏரியாக்குள்ள மட்டும் 3 NADH, மொத்தமான ஏரியாக்குள்ள 4 NADH ஓகேவா. அப்போ எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்து அடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் 4 NADH வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே NADH தானே ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான், சூப்பர். இவ்வளோதான் நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க, கிரெப் சைக்கிள், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட். இதோட அவ்வளோதான் படிச்சாச்சு. அப்போ ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் எத்தனை NADH வந்து ஃபார்ம் ஆகுது, 4 NADH வந்து ஃபார்ம் ஆகுது. எத்தனை FDH வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு FDH வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு இதில் சொல்கிறேன் ஓகேவா, ஒரு மோலில் சொல்கிறேன். இது எதில் நடக்குது, பைருவிக் ஆசிட் 1 மோல், 1 மோலில் 4 ஓகேவா. அப்போ 2 மோலில் 8 NADH, 2 FADH ஓகேவா கண்ணா, புரிஞ்சுதா. 2 மோல்ல நடக்குது. ஏன்னா குளுக்கோஸ் எப்படி பிரிஞ்சுது, 2 பைருவிக் ஆசிடா தான் பிரிஞ்சுது, 2 பைருவிக் ஆசிடா தான் பிரிஞ்சுது, மறந்துடக்கூடாது ஓகேவா கண்ணா. இப்போ நம்ம லைன் பை லைன் படிப்போம். இங்க விட்டோம், இங்கேயும் விடல, இங்கே தான் ஆரம்பிச்சோம் ஓகேவா. The reaction is catalyzed by the enzyme called citrate synthesis. ஒரு ரியாக்ஷனுக்கு என்னென்ன என்சைம் இதை நம்ம படிச்சிட்டோம் கண்ணா. இப்போ நம்ம NCERT என்ன லைன் பை லைன் கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம்.
citrate synthesis, and the molecules of coenzymes released. Citrate is isomerized into isocitrate. It is followed by the 2 successive decarbonization leading to the formation of alpha-ketaglutarate acid. It is only 5 carbon compound. மறந்துட்டே கூடாது, only 5 carbon compound. ஓகேவா? Then the succinyl CoA சொன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கான். succinyl CoA வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கான், அங்கே கொடுக்கல. ஓகேங்களா? In the remaining steps of a citric acid cycle, succinyl CoA is oxidized into oxaloacetic acid. Oxaloacetic acid மிச்ச இருக்க ஸ்டெப்ல வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? Allowing the cycle to continue. During the conversion, succinyl CoA to succinic acid, அந்த ப்ராடக்ட்ல என்ன நடக்குது? GTP வந்து கிடைக்குது. கோனோஃபின் ட்ரைபாஸ்பேட் வந்து கிடைக்குது. எந்த ப்ராசஸ்ல வந்துட்டு succinyl CoA வந்து succinic acid இருந்து இங்க டயகிராம்ல succinyl CoA கொடுக்கல. succinyl CoA கொடுக்கல, டைரக்டா கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டா சொல்லியிருக்கோம் பாருங்க. succinyl CoA இருந்து succinic acid போகும்போது தான் இங்க கட் பண்ணிக்க பாத்தீங்களா ஒரு GDP வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா கண்ணா? This is substrate level phosphorylation. In coupled of reactions, GTP is converted into GDP with the simultaneous synthesis of ATP from ADP. ஓகேவா? எப்படி ATP ல இருந்து ADP ல ATP எப்படி ஃபார்ம் ஆகுது, அதே simultaneous reaction தான் சொல்றாங்க. Also there is a 3 points in the cycles where is NADH is reduced to NADH+. 3 points in the cycle. நல்லா பாத்துக்கோங்க. ஐயோ சாரி. ஐயோ 3 points 1 2 3 3 points இந்த சைக்கிள். இந்த சைக்கிள்ல மட்டுமே 3 பாயிண்ட் இருக்கு. பட் டோட்டலா கேட்கல, இந்த சைக்கிள்ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் 3 points, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்புறம் 1 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்துட்டு அது ஃபார்ம் ஆகுது. நல்லா பாருங்கன்னா 3 பாயிண்ட்ல வந்துட்டு NADH ஃபார்ம் ஆகுது. ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் என்ன ஃபார்ம் ஆகுது, FADH ஃபார்ம் ஆகுது. The continued oxidation of acetyl CoA via triglycolic acetic acid cycle requires a continued replacement of oxalic acetic acid. மறுபடியும் நடக்கிறதுக்கு oxalic acetic acid மறுபடியும் வரணும். அப்போ அதனால தான் ஃபர்ஸ்ட் மெம்பர். அப்போ oxalic acetic acid என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் மெம்பரா இருக்கும். அதுவும் நம்ம கிளியரா சொல்லிட்டோம். முதல்வண்ணி அப்படின்னு முதல்வண்ணி இவனோட சேர்ந்து ஆடும்போது தான் முதல் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக தான் நம்ம என்ன சொன்னோம், சிட்ரிக் ஆசிட்னு சொன்னோம். இன் அடிஷன் இட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் a regeneration of NAD and FAD plus NADH2 and FADH2 respectively. The summary of this equation phase respiratory எப்படி எழுதலாம்னா pyruvic acid. இங்க 4 NAD. என்ன சார் 3 NAD தான் சார் சொல்லியிருக்காங்க இங்க. நம்ம முன்னாடியே படிச்சாச்சு. எப்படி படிச்சாச்சு, 4 NAD எங்க இருந்து வருது, இதோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து சொல்லிருக்காங்க, இந்த NADயோட சேர்த்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பைருவிக் ஆசிட் 4 NAD, FAD 2 H2O 2 ATP plus PA மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடக்குது. என்ன நடக்குது, 3 கார்பன் ரிலீஸ் ஆகுது. இங்க 3 கார்பன் ரிலீஸ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, குளுக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா குளுக்கோஸ் வந்து 2 கார்பன் மாலிகூல்ஸ் கண்ணா, 2 கார்பன் 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 2 கார்பனா பிரிக்குது. 2 மோல் ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்டா பிரியுது. ஓகேவா? அப்போ இங்க 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆயாச்சு. அப்புறம் அதுல என்ன ஃபார்ம் ஆகுது, 4 NADH ஃபார்ம் ஆகுது. ஓகே, 4 NADH வந்து ஃபார்ம் ஆகுது. டோட்டலா சொல்றாங்க 4H+ அயனு 1 FADH 1 NADH ஃபார்ம் ஆகுது, ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இவ்வளவுதான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். We have still now seen that glucose have been broken down and released into carbon and 8 molecules of NADH and 2 molecules of FADH. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு நிமிஷம். 8 molecules of NADH 2 molecules of FADH ஆகி பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வராங்க. அதெல்லாம் சார் 8 molecule 2 molecules முன்னாடியே சொல்லியாச்சு. 2 moles நடக்கிறதுனால 8 molecules of FADH and 2 molecules have been synthesized because of 2 molecules of ATP. ஓகேவா? 2 moles நடக்கிறதுனால கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, 2 moles நடக்குது. இங்க 2 moles நடக்குது. நம்ம கிளியரா சொல்லியாச்சு 2 moles நடக்கிறதுனால. எழுதிப்போம். இங்க பாருங்க கண்ணா, அப்போ TCA ட்ரைகார்போக்சிலிக் ஆசிட் கிரப்ஸ் சைக்கிள் சிட்ரிக் ஆசிட் இதோட எண்ட் ப்ராடக்ட் நெட் கெயின் எவ்வளவு இருக்கும்னா, ஒரு மோல்ல வந்துட்டு ஒரு பைருவிக் ஆசிட்ல இருந்துட்டு 4 NADH வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு FADH வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இது ஒரு மோல்ல. அப்ப நெட் கெயின் நீங்க பாக்குறீங்கன்னா 2 moles இருக்கு. 2 moles இருக்கிறதுனால 2 இருக்கிறதுனால into 2 எத்தனை ஃபார்ம் ஆகுதுன்னா 8 NADH ஃபார்ம் ஆகுது, 2 FADH ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சூப்பரா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கிளைகாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தேன், NADH give rise to 3 ATP அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா?
NADH எத்தனை ATP கொடுக்குமா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் 3 ATP கொடுக்கும். ஆனால் நம்ம தலைவன் FADH வந்துட்டு கம்மியாக தான் இருப்பான், கம்பேரிட்டிவ்லி டு 2 ATP தான் கொடுப்பான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில். ஓகேவா கண்ணா? ATPs இதாகலன்னு இதாகப்படக்கூடாது. ஓகேவா? அப்போது NADH வந்து எத்தனை மாலிகுல் ஆஃப் ATP வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் கொடுக்குது? ஒரு NADH. ஒரு NADH வந்துட்டு 3 ATP சிந்தசைஸ் பண்ணும், ஒரு FADH வந்துட்டு 2 ATP சிந்தசைஸ் பண்ணும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் படிச்சாச்சு. இது படிச்சாச்சா? 2 molecules. Okay, you may wondering why we have been discussing respiration at all. Neither O2 as இப்போதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாம், நம்ம ரெஸ்பிரேஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம், ஆக்சிஜனே வரலையே. கிரிப்சிக் கிளைகோலிசிஸ் முடிஞ்சிருச்சு, சரி ஓகே மைட்டோகாண்ட்ரியால வரும்னு நினச்சோம். மைட்டோகாண்ட்ரியால வரவே இல்லை, ATP சிந்தசிஸாலும் எங்கேயுமே வரலையே. ஆல்சோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் NADH ப்ளஸ் அண்ட் FADH ப்ளஸ்? என்ன ஃபார்ம் ஆகணும், அது ஃபார்ம் ஆகும், இது ஃபார்ம் ஆகி கிடக்குது. ATP தான் ஃபார்ம் ஆகணும், ஏன் ATP ஃபார்ம் ஆகும், இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் வண்டல் பண்ணலாம். அதை நம்ம வந்துட்டு எப்படி சிந்தசைஸ் பாடுது அப்படின்றத அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எங்கே ஆக்சிஜன் வச்சு ஏன் ஆக்சிஜன் இன்னும் வரல அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் ஆக்சிஜன் இன்னும் வரலன்னா கடைசியில் நம்ம ஆக்சிஜன் எப்பவுமே தலை தோனி ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை தோனி வந்து கடைசியில் தான் இறங்குவார், இறங்குனா 2 சிக்ஸ் அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு வரல. அதே மாதிரி தான் ஆக்சிஜன் வந்து கடைசி மேட்ச்சில் கடைசி ஓவில் தான் வரும். வந்தோடனே 2 சிக்ஸ் அடிச்சுட்டு 38 ATP கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? மெயினாக ஆக்சிஜன் ரூல் அதுதான். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் தான் வருவார். கிளைகோலிசிஸில் வரமாட்டார், கிரிப்சிக் நடக்க மாட்டார். அவ்வளோ இன்டர்மீடியட் நடந்தது. கிளைகோலிசிஸில் 10 ஸ்டெப் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கெட்டா குளுட்டாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், சக்சினைல் CoA, மேலிக் ஆசிட், ஆக்சாலோசிட்டிக் ஆசிட் அப்படி நிறைய நடக்குது. அப்பெல்லாம் ஆக்சிஜன் வராது. எப்போ கடைசியாக இதுலேயும் கூட லாஸ்ட் டெர்மினல் பார்ட்டில் தான் வரும், காம்ப்ளெக்ஸ் 4-5 தான் வரும். கடைசியாக வந்துட்டு ஆக்சிஜன் வந்து நம்ம தலை தோனி மாதிரி வந்து டக்குன்னு சிக்ஸ் அடிச்சுட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஓகேவா? அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை பார்ப்போம். நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க, ஓகே என்ன சார் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டக்குள்ள போகும்போது 2 ATP மாறுது, இது வந்து அங்கே போகும்போது 10 ATP மாறுது. எப்படி சார் இது மாறுது அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்துலாம். The following step in the respiration process is release and utilize the energy of NADH and FADH2. ஓகேவா? ரிலீஸ் அண்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி, இதுலேருந்து எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த மெயின் ப்ராசஸ் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம். ஓகேவா? அப்போ இந்த 2 NADH2வும் FADH2வும் ரிலீஸ் ஆகும்போது, ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸை ரிலீஸ் பண்ணும் தானே. இது 2 பேரும் ஆக்சிடைஸ் ஆகி ரிலீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்துட்டு நார்மலாக ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது, அது வந்து உபிகைனுக்குள்ளே போகும். அதை நம்ம ஒன்று வேணால் பார்ப்போம். This accomplishment when they oxidize through the electron transport system, the electrons are passed through. நல்லா பாருங்க, the electrons are passed through oxygen. ஓகேவா? ஆக்சிஜன் வழியா எலக்ட்ரான் பாஸ் ஆகி என்ன ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். The metabolic pathway through which electron passes through one carrier to another carrier is called as ஒரு கேரியர்லேருந்து இன்னொரு கேரியர் வந்து எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகி போகும். எப்படி சார் எலக்ட்ரான் பாஸ் ஆகி போகும்னா E- இப்படி போகும், அப்புறம் சைட்டோக்ரோம் ஏக்கு போகும், இப்படி சைட்டோக்ரோம் பிக்கு போகும், இப்படி டிராவல் ஆகிட்டே போகும். ஒரு கேரியர்லேருந்து இன்னொரு கேரியருக்கு டிராவல் ஆகிட்டே போகிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில். இன்னர் மெம்பரேன். ஓகேவா? அப்போ கிரெப்ஸ் சைக்கிள்ஸ் எங்க நடக்குது? மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால. ஓகேவா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எங்க நடக்குது? 3மே கம்பைனாக தான் நடக்கும். பட் எங்க மெயினா நடக்குதுன்னா, எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. Just a minute for 5 minutes. Produced in the mitochondrial matrix during என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? Electrons from NADH. Okay, electrons oxidize produced in a mitochondrial produced from mitochondrial matrix during a citric acid cycle. அதாவது Krebs cycle சொல்றோம். பாத்தீங்களா? ஒரு இடத்துல citric acid cycle சொல்றோம், ஒரு இடத்துல TCA சொல்றோம், ஒரு இடத்துல Krebs cycle சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இது மூணுமே ஒண்ணுதான். நீங்க படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மூணுமே ஒரே இதுதான். Oxidized by the NADH dehydrogenase. Okay, எந்த என்சைம் யூஸ் பண்ணிட்டு? NADH dehydrogenase என்சைம் யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் 1ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிடலாம். இது உங்களுக்கு படிக்கும்போது சத்தியமாக புரியாது. ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். நம்ம போய் புரிய வச்சிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு படிச்சிடும். அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் தென் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு உபிகுயினன். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுதான்? ஃபர்ஸ்ட் இந்த இதில் வந்துட்டு உபிகுயினன் டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மெம்பரேன் உள்ள வந்துட்டு உபிகுயினன் டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. உபிகுயினன் வந்து உபிகுயினாலுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? விச் இஸ் தென் இந்த இன்னர் மெம்பரேன். அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? இன்னர் மெம்பரேன் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? Ubiquinone is also reduced as an equivalent of FAD flux in complex 2.
FADH வந்து காம்ப்ளெக்ஸ் 2ல நடக்கும். ஓகேவா? அப்போ FADH வந்து காம்ப்ளெக்ஸ் 1ல நடக்காது, டைரக்டா காம்ப்ளெக்ஸ் 2ல தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ காம்ப்ளெக்ஸ் 1ல வந்துட்டு NADH மட்டும் தான் நடக்கும். காம்ப்ளெக்ஸ் 1ல NADH நடக்கும். NADH இருந்து டைரக்டா காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும். FADHல என்ன நடக்கும்? சாரி, காம்ப்ளெக்ஸ் 2ல நடக்கும், FADH நடக்கும். ஏன்னா அது பைபாஸ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை பைபாஸ் பண்ணிட்டு செகண்ட் இதில் தான் மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? Generally during the oxidation of succinate of citric acid, the reduced of ubiquinone is ubiquinone. அதாவது ubiquinone வந்து ubiquinone ஃபார்ம் ஆகும். Is then oxidized and transfer of electron in the cytochrome C. cytochrome C நல்லா பாருங்க என்னென்ன வழியா போகுது. cytochrome C via cytochrome B. First cytochrome B, cytochrome C, BC complex of couplet. Cytochrome C is small protein attached to the outer surface of the inner membrane and act as a mobile carrier. இது mobile carrier act பண்ணுது cytochrome C. Mobile carrier and transfer of electron between the complex 3 and 4. Transfer of electron between the complex 3 and 4. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பார்த்துலாம். Complex 4 is referred to the cytochrome C. Oxidase complex containing the cytochrome and cytochrome A and 3 in 2 copper set. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துலாம். இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கணும், சுத்தமாக புரியாது. தெரியுதா? ஒரு நிமிஷம் பா. Just a minute. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னர் மெம்பரேன். ஐ திங்க் தெரியல நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் டயக்ராம் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? நான் வரைஞ்சிடலாமா தனியாக? இது இன்னர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ், இது மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு மைட்டோகாண்ட்ரியால ஓகேவா, இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸு, இந்த இன்னர் மெம்பரேனு, இந்த மேட்ரிக்ஸ், இது மூணுமே தான் நடக்குது. ஓகே, இன்னர் மெம்பரேன், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், மேட்ரிக்ஸ். ஓகே, இது இன்னர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் நடக்க போகுது. ஓகே, இந்த இடத்துல நடக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? காம்ப்ளெக்ஸ் 1 நடக்குது. காம்ப்ளெக்ஸ் 1 நடக்குது. ஃபர்ஸ்ட் NADH வந்துட்டு இங்கே என்னவா ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது? ரிலீஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அந்த இருக்க NADH எங்கே இருக்க NADH? எத்தனை NADH நம்ம கிட்ட கிடச்சிருந்துச்சு? இங்கே 8 NADH வந்துட்டு இந்த கிரப் சைக்கிளே கிடச்சிது. பார்த்தீங்களா? அந்த NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினாலே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னாலே ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, நமக்கு கிடைக்கக்கூடிய NADHும் FADHும் ஆக்சிடைஸ் ஆகுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் 1ல வந்துட்டு NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு எலக்ட்ரானை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. எலக்ட்ரான் வந்து அயனோட அட்டாச் ஆகி இப்படி வந்து உபிகோயினுக்குள்ளே போகுது. ஓகேவா? எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும்போது புரோட்டான் எங்கே சார் போகுதுன்னா, இதோ தலையை வந்து புரோட்டான் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது. புரோட்டான் வந்து வரமாட்டேங்குது. புரோட்டான் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது புரோட்டான் வந்துட்டு எக்ஸ்பல்ஸ் ஆயிடுது. ஓகே, புரோட்டான் வந்து எக்ஸ்பல்ஸ் ஆயிடுது. இது நம்ம என்ன சொல்கிறோம்? காம்ப்ளெக்ஸ் 1 NADH டீஹைட்ரோஜனே சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான் என்ன சார் ஆகுதுன்னா, எலக்ட்ரான் வந்து உள்ளே ட்ராவல் ஆகி ஃபஸ்ட்டு அயனுக்குள்ளே போகுது. அயனு FM-குள்ளே போயிட்டு உபிகோயினுக்குள்ளே வந்தது. உபிகோயின் எங்கே ப்ரெசென்ட் இருக்குன்னா, இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஓகே, இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மெம்பரேனில் மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ். வெளியே போகிறோம். அந்த ஸ்பேஸ் அவுட்டர் மெம்பருக்கு இன்னர் மெம்பருக்கு ஸ்பேஸ் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ். அப்போது இந்த எலக்ட்ரான் வந்துட்டு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. புரோட்டான் அப்படி போச்சு, எலக்ட்ரான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உபிகோயினுக்கு வந்துச்சு. உபிகோயின்லேருந்து ரெடியூஸ் ஃபார்மாக உபிகோயினால் வந்து வருது. உபிகோயினுக்குள்ளே போயிட்டு காம்ப்ளெக்ஸ் 3ல என்டர் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் 3ல என்ன இருக்குன்னா, சைட்டோக்ரோம் B இருக்குது. சைட்டோக்ரோம் Bயிலிருந்து மறுபடியும் சைட்டோக்ரோம் Cக்கு போகுது. ஓகேங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. NADH இது வந்துட்டு டயக்ராம் ADH ப்ளஸ் இது வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகி எலக்ட்ரான் புரோட்டான் வந்துட்டு எக்ஸ்பல்ஸ் ஆயிடுது. புரோட்டான் வந்துட்டு பம்ப்டு அவுட் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதாவது எங்கே போயிடுது? இந்த ஸ்பேஸுக்கு போயிடுது. அந்த வெளியே இருக்க இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு போயிடுது. ஓகேங்களா? இப்போ 2 எலக்ட்ரான் இருக்கு. தலைவன் எலக்ட்ரான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறான்னா, உபிகோயினின் என்ன சொல்கிறோம்? UQ இருக்கு பார்த்தீங்களா? உபிகோயினுக்குள்ளே போகிறான். உபிகோயின்லேருந்து மறுபடியும் எலக்ட்ரான் எங்கே போகிறான்னா, உபிகோயினாலுக்குள்ளே போகிறான். அது ரெடியூஸ்டு ஃபார்ம்.
உபிகோயினல் இப்படி ரெசர் பண்ணுங்க H. உபிகோயினல் ரெசர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த உபிகோயினல்லேருந்து மறுபடியும் பிரிஞ்சு இந்த எலக்ட்ரான் மறுபடியும் எங்கே போகிறான்னா சைட்டோக்ரோம் பிக்கு போகிறான். ஓகேவா? உபிகோயினல் போகிறாங்க தலைவன் எலக்ட்ரான். எந்த எலக்ட்ரான்? இங்கேருந்து ஆக்சிடைஸ் ஆன எலக்ட்ரான் உபிகோயினல் போயிடும். உபிகோயினல்னா ஒரு இது தானே, ஆக்சிடைஸ் ஃபார்ம் தான், ரெடியூஸ் ஃபார்ம் தான். ரெடியூஸ் ஃபார்ம் மறுபடியும் இதாகுது, மறுபடியும் ஜென்ரேட் ஆகிறதுனால இங்கே ஒரு புரோட்டான் ரிலீஸ் ஆகுது, பம்ப்ட் அவுட், மறுபடியும் பம்ப்ட் அவுட் ஆகுது. இங்கே பார்த்தா தெரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, எலக்ட்ரான் வருதா, இங்கேருந்து எலக்ட்ரான் வருது, எலக்ட்ரான் இப்படி போகுது பார்த்தீங்களா, எலக்ட்ரான் இப்படி போகுது. ஆனால் இவன் எப்படி போகிறான், இங்கேருந்து ரெண்டு ரிலீஸ் ஆகுது, பிளாக்லேயே போடுறேன், இங்கேருந்து ரெட்டு போட்டேன், இங்கேருந்து 2 ரிலீஸ் ஆகுது. பார்த்தீங்களா? உபிகோயினல்லேருந்து ரெண்டா பிரிந்து ஒன்று சைட்டோக்ரோம் பிக்குள்ளே போகுது, எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் பிக்குள்ளே போகுது, புரோட்டான் வந்து அப்படியே வெளியே போயிடுது. ஓகேங்களா? இந்த சைட்டோக்ரோம் பியிலேருந்து மறுபடியும் எங்கே போகுது, சைட்டோக்ரோம் சிக்கு போகுது. ஓகேண்ணா? சைட்டோக்ரோம் பியிலேருந்து எங்கே போகுது, மறுபடியும் சைட்டோக்ரோம் சிக்கு போகுது. சைட்டோக்ரோம் சியிலேருந்து இது ரெண்டும் எங்கே நடக்குது, மொபைல்னு சொல்லுவோம், மொபைல் கேரியர்னு சொல்லுவோம். ஏன்னா அது எங்கே நடக்குது, இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் நடக்குது. இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் நடக்கிறதுனால இது என்ன சொல்கிறோம், சைட்டோக்ரோம் சியும் என்ன சொல்கிறோம், மொபைல் சொல்கிறோம். ஓகேவா? அப்புறம் அப்படி எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்படியே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்கும்போது இந்த சைட்டோக்ரோம் பியிலேருந்து என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு இந்த உபிகோயினலுக்குள்ளே போகுது. பாருங்க, பிளாக் எல்லாம் எலக்ட்ரானாக வரைஞ்சிருக்கு. ஓகேவா? இங்கேருந்து எலக்ட்ரான், ஓகேவா, இதுக்குள்ளே போய் எலக்ட்ரானுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேவா? இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து உபிகோயினலுக்குள்ளே போகுது. இங்கேருந்து உபிகோயினல் போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து என்னது, உபிகோயினல் என்ன இருக்கும், நம்ம எங்கேயே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு உபிகோயினல் என்ன இருக்குது, ஒரு புரோட்டானும் இருக்குது. அப்போ புரோட்டான் ரிலீஸ் ஆகணும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற புரோட்டான் வந்துட்டு இங்கே ரிலீஸ் ஆகுது. சார் இந்த உபிகோயினல் எப்படி சார் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் 2ல வேறு கலர் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் 2ல என்ன இருக்குன்னு சொன்னேன், FADH வந்து ஆக்சிடைஸ் ஆகும் சொன்னேன் பார்த்தீங்களா, FADH. இங்க NADH வந்து ஆக்சிடைஸ் ஆகி உபிகோயினல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்க FADH வந்து ஆக்சிடைஸ் ஆகி என்ன ஆகுது, அதே மாதிரி தான் எலக்ட்ரான் எங்க போகுது, அதே மாதிரி தான் எலக்ட்ரான் எங்க போகுது, உபிகோயினுக்குள்ள போகுது. உபிகோயின்லேருந்து எங்க போகுது, உபிகோயினாலுக்குள்ள போகுது. உபிகோயினலுக்குள்ள போயிட்டு மறுபடியும் 2 ஸ்பிளிட் ஆகுது. அந்த எலக்ட்ரான் வந்துட்டு சைட்டோக்ரோம் பிக்குள்ள போகுது, புரோட்டான் வந்துட்டு வெளியே போயிடுது. ஓகேங்களா? அப்புறம் சைட்டோக்ரோம் C3, C1, C2 அப்படி போகும். அப்புறம் டேரெக்டாக எங்கே இதாகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் 4க்குள்ள போகுது. காம்ப்ளெக்ஸ் 3லேருந்து காம்ப்ளெக்ஸ் 4க்குள்ள போகுது. காம்ப்ளெக்ஸ் 4க்குள்ள போய் காப்பராக போயிட்டு ஜென்ரேட் ஆகுது. காப்பராக போயிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா வெளியே இருந்து, அதாவது எங்கேருந்து, மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு ஹைட்ரோஜன் எடுத்துட்டு இது வந்துட்டு சைட்டோக்ரோம் A3 வழியாக இன்னொரு புரோட்டானை ரிலீஸ் பண்ணிடுது. இன்னொரு புரோட்டான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எல்லா புரோட்டானும் இப்போ வந்துட்டு இந்த ஸ்பேஸில் வந்து புரோட்டான் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து என்னவா இருக்குது, புரோட்டான் அதிகமாக இருக்குது. அப்போ புரோட்டான் அதிகமாக இருக்கிறது ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் போய் ஆகணும். மேட்ரிக்ஸில் கம்மியாக இருக்குது. அப்போது இது காம்ப்ளெக்ஸ் 5 வழியாக போகும். இது காம்ப்ளெக்ஸ் 5. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் 5 வழியாக போய் ஆகணும். இந்த காம்ப்ளெக்ஸ் 5 என்ன இருக்குன்னா F0, F0, F1 அப்படின்னு 2 இது இருக்குது, 2 செல்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த செல்ஸை தாண்டி தான், ஓகேவா, இந்த செல்ஸை தாண்டி தான் போய் ஆகணும். அப்போது இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இந்த செல்ஸை தாண்டி இப்படி போகும்போது ஒரு பேர் ஆஃப் ATP NADH வந்து எத்தனை, NADH வந்துட்டு 3 ATP வந்து ஃபார்ம் ஆகும். மூணு ATP வந்து ஃபார்ம் ஆகும், 2 ATP வந்து ஃபார்ம் ஆகும். டோட்டலாக சொல்ல போனால் 3 புரோட்டான், ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வந்துட்டு ஒரு ATP ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம டயக்ராம் பேஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க, இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 4 புரோட்டான் வந்துட்டு ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகும்னு போட்டிருப்போம். பட் வேர்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்துட்டு ஒரு ATP ஃபாலோ ஆகும் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பான். நீங்கள் குழம்ப வேணாம். நீங்கள் எப்படி படிச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு NADH 3 ATP,
ஒரு NADH 3 ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஒரு NADHல இருந்தா அந்த 3 ATP வந்து ஃபார்ம் ஆகுது. FADHல வந்துட்டு ஒரு FADHல வந்துட்டு 2 மோல் ஆஃப் ATP இருக்கு. ஒரு FADHல வந்துட்டு 2 மோல் ஆஃப் ATP இருக்கு. ஸோ இப்படி தான் அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம லைன் பை லைன் படிப்போம். ஏற்கனவே நம்ம வரைக்கும் படிச்சிருந்தோம். இப்போ நம்ம பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிள் தான். எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்னென்ன வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? when electron pass from the complex another complex from 1 to 4 in electron transport chains, they are coupled ATP synthesis. complex 5 என்ன சொல்றது, இங்க தான் ATP synthesis. ATP synthesis என்னது F0 and F1. ஓகேங்களா? production of ADP from ATP by the inorganic phosphate. அங்க என்ன நடக்கும்னா ADP-ஆ இருக்கும், அடினோசின் ட்ரை பாஸ்பேட் இருக்கும். அதோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஆட் ஆகும். இந்த சிந்தசிஸ் மூலியமா வரக்கூடிய ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஆட் ஆனதுனால அது ATP-ஆ ஃபார்ம் ஆயிருது. ஓகேங்களா? ATP-ஆ ஃபார்ம் ஆயிருது. The number of ATP molecule synthesis depends upon the nature of electron donor. எலக்ட்ரான் டோனர் டிபெண்ட் ஆகி இருக்கும். எலக்ட்ரான் டோனர் டிபெண்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? The oxidation of 1 molecules of NADH give rise to 3 molecules of ATP. பாத்தீங்களா? NADH ஆக்சிடைஸ் பண்ணும்போது 3 molecules of ATP. ஏன்னா டிபெண்ட் ஆன் த எலக்ட்ரான் டோனர். அந்த எலக்ட்ரான் யாரு கொடுத்துருக்கா, NADH கொடுத்துருக்கானா FADH கொடுத்துருக்கானா, அது டிபெண்ட் ஆகிருக்கும் சொன்னா பாத்தீங்களா? அப்போ NADHல இருந்து வந்தக்கூடிய எலக்ட்ரானா இருந்தா அது 3 ATP புரோட்டானா இருந்தா அது 3 ATP கொடுக்கும். while that is from the molecules of FADH and produces 2 molecules. FADH இருந்தா எத்தனை molecules? 2 molecules of ATP. 2 molecules of ATP. Although aerobic process respiration take place only in the presence of oxygen. Only in the presence of oxygen. The role of the oxygen is limited and terminal stage of the process. Okay, role of oxygen is limited and terminal stage of the process. The terminal stage of the process வந்து oxygen add ஆகுது. எங்க சார் add ஆகுதுன்னா இங்க complex 4ல வந்து terminal stage of add ஆகுது. இந்த H+ அயனோட அந்த புரோட்டான்ஸோட ஆட் ஆயிட்டு இது வந்து கொடுக்குது. ஓகேங்களா? புரோட்டான்ஸோட ஆட் ஆயிட்டு என்ன பண்ணுது, இந்த terminal stage of oxygen வந்துட்டு இதாகுது. Okay. The role of oxygen is limited and yet the presence of oxygen which since drives in the whole process by removing hydrogen from the system. அப்போ presence of oxygen என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டே தான் இருக்கு. ஓகேவா? அந்த ஹைட்ரஜன் எங்க வருது, இங்க ரிமூவ் பண்ண ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இங்க வந்ததுனால தான் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுது. இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரானை தான் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதால தான் புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. இந்த புரோட்டான் வந்துட்டு எல்லா புரோட்டானும் இங்க வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஆக்சிஜன் ஆக்ட் as a final hydrogen acceptor. என்னவா ஆக்ட் பண்ணுது, ஃபைனல் ஹைட்ரோஜன் அக்செப்டர். கடைசியா வந்து ஹைட்ரோஜன் அக்செப்ட் பண்ணிக்கும். Phosphorylation of whether is a light energy is utilized for production of protein gradient required for the phosphorylation. Phosphorylation protein gradient. இந்த எலக்ட்ரான் கிரேடியன்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? protein gradient ஒரு gradient வந்து இதாகுது. gradient என்னது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன்ல போறது தான் கிரேட். அந்த கிரேட்ல அதிகமா இருக்கு, இந்த கிரேட்ல கம்மியா இருக்கு. அப்போ எப்படி நார்மலா ஃப்ளோ ஆகும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அதான் சொல்ல வராங்க. The energy is oxidation reduction utilized in the same process. இப்படி தான் oxidation reductionல இப்படி தான் சேம் ப்ராசஸ் நடக்கும். The reasons of this process is called as oxidative phosphorylation. oxidative phosphorylation சொல்றோம். ஓகே, ஏன்னா ATP வந்து ஆக்சிடைஸ் பண்ணி பண்றதுனால oxidative phosphorylation சொல்றோம். ஓகேவா? ஒரு சப்ஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணி பாஸ்போரைலேஷன் சொன்னா சப்ஸ்ட்ரேட் பாஸ்போரைலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. You have already studied about the mechanism of membrane linked with ATP synthesis as explained in the chemosynthetic hypothesis. முன்னாடியே படிச்சிருப்போம். chemosynthetic hypothesis எப்படி பார்த்திருப்போம், higher concentration to lower concentration flow ஆகும். நம்ம போனதுல தான் படிச்சிருப்போம் இல்லையா, போன சாப்டர்ல. As mentioned earlier, the energy is released during the electron is transported in the system is utilized by the system. Okay, இப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சிஸ்டம் utilized by ATP with the help of ATP synthesis. ATP synthesis ஓகேவா? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், இதை இந்த அவுட்டர் சைடு இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல இருந்து இந்த புரோட்டான்ஸ் வந்து உள்ள வருது. உள்ள வரும்போது இங்க என்ன இருக்கும், ATP சிந்தசிஸ் இருக்கும். ATP சிந்தசிஸ் இருக்கும்போது ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், எப்படி சார் ATP ஃபார்ம் ஆகுதுன்னா ADP இருக்கும், அடினோசின் ட்ரை பாஸ்பேட் இருக்கும். இது உள்ள வரும்போது இந்த புரோட்டான் உள்ள வரும்போது இதோட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து ஆட் ஆகும். இந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து ஆட் ஆகும்போது அது ஒரு ATP ஜெனரேட் பண்ணும். எங்க மேட்ரிக்ஸ்க்குள்ள, இந்த மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்க்குள்ள ஒரு ATP ஜெனரேட் பண்ணும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து 2 மேஜர் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு F0, F1, F0. ஓகேங்களா? F1 is a 8 piece of the peripheral membrane protein. Peripheral membrane protein 8 piece இந்த F1 contains a site of synthesis of ATP from ADP. அங்க தான் சைட் இருக்கு. எங்க ADP யோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. ஓகேவா கண்ணா? the inorganic phosphate
F0 is the integral membrane proteins complex that forms a channel through which protons cross in a inner membrane. Protons எங்க cross ஆகுது? Inner membrane குள்ள cross ஆகுது. Inner membrane குள்ள cross ஆகும்போது எது channel ஆட் பண்ணுது? F0. ஏன்னா F0 எங்க இருக்கு? Inner membrane. ஓகே. அப்ப protons வந்து இப்படி transfer ஆகும்போது இந்த inner membraneல channel ஆட் பண்ணுது. ஓகேவா? channel ஆட் பண்ணது யாரு? F0. அதாவது channel வா 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 உள்ள வா அப்படி வயில இருந்து இது வர வைக்கிற மாதிரி. ஓகேவா? F1 என்ன பண்ணுது? அது synthesis சமையல் பண்ணி ரெடி பண்ணுது. ஓகே. எதோட synthesis பண்ணுது? நமக்கு ஒரு பேட்ச் குத்திடுது. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. புரோட்டான் உள்ள வருது. புரோட்டான் உள்ள வரும்போது F1 வந்துட்டு அவனை பார்த்து ஸ்கிரீன் பண்ணி உள்ள அனுப்புது. உள்ள அனுப்புனோடனே அவன் இன்ஆர்கானிக் ஆசிடும் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் 2 பேட்ச் குத்தலாம் என்னவா மாறிடுறான்? ஏடிபியா மாறிடுறான். ஓகேங்களா? அவன் செக்யூரிட்டி கார்டா மாறிடுறான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செக்யூரிட்டி பேஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? The passage of proton through a channel is coupled at the catalytic site of a F1 component of the production of ATP. For each ATP produced, 4H plus through F0 from an intermediate space and to the matrix down the electromediate of a proton gradient. ஓகேவா? 4H plus வந்துட்டு இதாகணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி கேட்பாங்க முன்னாடியே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? ஒரு NADH இருந்து 3 காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், 3 ATP ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு FADH 2 காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4H plus pass through F0 from intermediate space when down electroproton gradient. ஓகே, down electroproton gradientல 4H plus வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இதோட நம்ம இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை முடிச்சிடும். அடுத்தது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி பேலன்ஸ் ஆகுது சார்? 38 ஏடிபி சொன்னீங்க சார். 38 ஏடிபி சொன்னீங்க சார். அந்த 38 ஏடிபி எப்படி சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படி சார் கிடச்சிருச்சு அப்படின்றத உங்களுக்கு தெரியுமா சார்? அது கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா சார் அப்படின்னா அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் என்ன நடந்தது? குளுக்கோஸ் நடந்தது. குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ்ல எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ், எத்தனை NADH ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு? 2 NADH ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகேவா? எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆச்சு? 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகேவா? அப்புறம் இது என்னவா ஃபார்ம் ஆயிடுச்சு? பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆயிடுச்சு. பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகி என்னவா மாறிச்சு? பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஏவா மாறிச்சு. ஆக்சிடைசேஷன் நடந்தது. அப்போ இதுக்கப்புறம் கிளைகோலிசிஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆக்சிடேஷன் நடந்தது. அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சொத்தெல்லாம் வித்துட்டான் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஆக்சிடேஷன் நடந்துட்டு, ஆக்சிடேஷன் என்ன நடந்துச்சு? பைருவிக் ஆசிட் 3 கார்பன் காம்பவுண்ட் 2 கார்பன் காம்பவுண்டா மாறிச்சுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அசிடைல் கோஏவா மாறிச்சுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ அப்படி மாறும்போது என்ன நடந்திருக்கு? ஒரு NADH வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு NADH ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 NADH வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு மோல்ல சொல்றேன். அப்போ இங்க வந்து எத்தனை NADH வந்து ஃபார்ம் ஆயிருக்கு? கிளைகாலிசிஸ் நடக்கும்போது 2 NADH வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட் நடக்கும்போது மறுபடியும் 2 NADH வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சோலோ அசிட்டிக் ஆசிட்லேருந்து எங்க வரான்? பஸ் ஏறி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ள வரான். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் என்ன நடக்குது? கிரெப்ஸ் சைக்கிள் நடக்குது. கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள எத்தனை NADH வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்? NADH இந்த கலர் கொடுத்துக்கோமா? 8 இல்ல 6. ஏன்னா 8 இங்கே தான் வரும். கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள 6 NADH ப்ளஸ் எத்தனை FADH? 2 FADH. ஓகேவா? எத்தனை NADH? 6 NADH 2 FADH வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு நம்ம இந்த சிட்ரிக் ஆசிடான கார்போக்சிலிக், என்னது சிட்ரிக் ஆசிட், ட்ரை கார்போக்சிலிக் ஆசிட். ட்ரை மறந்துட்டேன். ஏன் ட்ரை கார்போக்சிலிக் சொன்னோம்? கார்போக்சிலிக் குரூப் 3 இருக்கு. அதனால தான் ட்ரை கார்போக்சிலிக் ஆசிட் 3 இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரை கார்போக்சிலிக் ஆசிட்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம ஜென்ரல் டேர்ம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் டேர்ம்னா என்ன டேர்ம்? ஒரு NADH give rise to 3 ATP. ஒரு FADH
give rise to 2 ATP. ஓகேவா கண்ணா? ஓகே கண்ணா. இப்போ இதில் எத்தனை ஏடிபி இருந்திருக்கும்? ஒரு NADH 2 ATPனா 3 into 2. அப்போ 6 ATP. இங்கேயும் 2 NADH இருக்கு. 3 into 2. அப்போ 6 ATP. இங்கேயும் எத்தனை இருக்கு? 3 into 6. 6 3s are 18. இங்கே எத்தனை இருக்கு? 2. ஏன்னா 2 ATP தான் கொடுக்கும் வருது. 2 into 2 to 4. ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்க. கிளைகோலிசிஸில் வந்துட்டு எத்தனை ATP? 2 ATP வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆக்சிடைசேஷனில் வந்து 2 NADH ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ளஸ் இதோட என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு GDP வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். படித்தோம் பார்த்தீங்களா? GTP which is equivalent to ATP. ஓகேங்களா? அப்போது அதில் 2 மாடல் இருக்குது. அதில் 2 ATP இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டோட்டலாக சேர்த்திங்கன்னா எத்தனை ATP வரும்? இங்கே வந்துட்டு 2 ATP. வா, இப்போ நீங்கள் டோட்டலாக சேர்த்திங்கன்னா எத்தனை ATP வருது பார்ப்போமா? இட்ஸ் 2 இல்லை 18 20 24 24 30 36 38 38 ATP. இப்போ 38 ATP இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? GTP is equal to ATP. ஓகேங்களா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ட்ரைபாஸ்பேட். ஓகேங்களா? GTP is equal to ATP. ATPனே சொல்லுவோம். ஓகேங்களா? அது GTP is equal to ATP. அதில் ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போது 2 ATP இது ஏன்னா 2 GTP இருக்குல்ல, 2 GTP இருக்குது. 2 மோல்ஸ் நடக்கிறதுனால 2 GTP, 2 கிரெப் சைக்கிள் 2 பைருவேட் நடக்கும் பார்த்தீங்களா? அப்போ டோட்டலாக 38 ATP. இப்படி தான் 38 ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ கிளைகோலிசிஸில் எத்தனை ATP ஃபார்ம் ஆகுது? 6. ஆக்சிடைசேஷன்லேயே 6. இதில் வந்து அதில் 18 20 24 24. இதில் கிளைகோலிசிஸில் 8 ATP. 24 + 8 24 + 8 + 6 38 ATP. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சூப்பர். ஓகேவா? இப்படி தான் பிரிக்கிறாங்க. இப்போது நம்ம ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸில் வந்துட்டு இப்படி ஓகே சார், இப்படி வந்தால் இப்போ 38 ATP ஃபார்ம் ஆகுமா சார்? எப்படி சார் கரெக்டாக அந்த 38 ATP ஃபார்ம் ஆகுதுன்றதை வந்துட்டு நம்ம எப்படி பார்ப்போம்னா, இதெல்லாம் நடந்தால் இப்படி ஃபார்ம் ஆகும். கிளைகாலிசிஸ்க்கு அப்புறமா ஆக்சிடேஷன் நடந்தால் அப்படி ஃபார்ம் ஆகும். ஆக்சிடேஷனுக்கு அப்புறமா கிரெப் சைக்கிள் நடந்தால் அப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் நடந்தால் அப்படி ஃபார்ம் ஆகுமே தவிர வேறு எதுக்குமே ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? அதான் அந்த அசப்ஷன் தான். இதெல்லாம் அசம்ஷன் தான். இதெல்லாம் இப்படி தான் ஃபார்ம் ஆகுமா சார் அப்படிலாம் கரெக்டான இல்லை. ஓகேவா? இட் இஸ் பாசிபிள் டு மேக் அ கால்குலேஷன். இப்போ நம்ம கால்குலேஷன் போட்டோம் பார்த்தீங்களா? நெட் கெயின் ஆஃப் ATP ஃபார் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணோம்? இப்படிலாம் போட்டு சூப்பராக கால்குலேட் பண்ணி 38 ATP தக்காவாக சொன்னோம் பார்த்தீங்களா? 38 கால்குலேஷன் போகிறது ஈஸி தான். பட் அட் த சேம் டைம் every glucose molecule oxidized, but in real this can be remainly only the theoretical exercise. Okay, இதெல்லாம் theoretical exercise கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? These calculation can be made only in a certain assumption. சின்ன அசப்ஷன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, அசம்ஷன் என்னது? இப்படி போச்சுன்னா, ஒரு வேலை அப்படி நடந்துச்சுன்னா இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதான் அசர்ஷன். ஓகே, என்னென்ன அசர்ஷன் கொடுத்துருக்காங்க? There is a sequential orderly pathway functioning with one substrate forming the next one with the glycolysis. ஓகேவா? one substrate forming the next one with the glycolysis. ஓகே, glycolysis அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரிங் ஃபார்ம் ஆயிடுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் TCA cycle, electrocycles following one after other. என்ன ஆர்டரு? ஃபர்ஸ்ட் கிளைகோலிசிஸ் நடக்குது, அதுக்கப்புறமா நடக்குது TCA சைக்கிள் நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது, அதுக்கப்புறமா TCA சைக்கிள் நடக்குது, TCA சைக்கிளுக்கு அப்புறமா நடக்குது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் இந்த ஆர்டரில் நடந்தால் நடக்கலாம். NADH synthesis the glycolysis is transferred into a mitochondria and undergo oxidation. ஓகேவா? NADH synthesis ஆகிற கிளைகோலிசிஸ் synthesis ஆகிற NADH வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியால இதுக்கு மட்டும் யூஸ் ஆனால் இது நடக்கலாம். அதாவது NADH எங்கே வேணால் யூஸ் பண்ணல. இப்போ கிளைகோலிசிஸில் இப்போ நான் ஒரு பெண்ணை விற்கிறேன், இந்த பெண்ணை வந்துட்டு இவன் வாங்கினானா அவன் வந்து சூப்பராக இருப்பான்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனும் வாங்கலாம், ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்கும், அவனும் போகலாம். இந்த பெண்ணை வேறு யார் வேணால் வாங்கலாம். அதே மாதிரி தான் கிளைகோலிசிஸ் சிந்தசிஸ் ஆகிற NADH வந்துட்டு யார் வேணால் யூஸ் பண்ணால், பட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் யூஸ் பண்ணானா இந்த மாதிரி நடக்கலாம். அசம்ப்ஷன் சொல்கிறாங்க. எப்படிலாம் நடந்தா none of the intermediates in the pathway utilizes synthesis or any other compound. ஓகேவா? none of the intermediates என்ன intermediates? குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிட் வரது வரைக்கும் எத்தனை intermediates? ஃப்ரக்டோஸ், பாஸ்பேட், ஐசோமரேஸ், கிளைசரால்டேஸ் 3-பாஸ்பேட், அதுக்கப்புறம் தான் பைருவிக் ஆசிட் வருது. பைருவிக் ஆசிட் வந்து கிரெப் சைக்கிள் பார்க்கும்போது சிட்ரிக் ஆசிட், ஆல்ஃபா கெட்டா குளுட்டாரிக் ஆசிட், சக்சினைல் கோவே, மேலிக் ஆசிட், இவ்வளோ ஆசிட்ல நடுவில் வருது பார்த்தா அதான் இன்டர்மீடியேட் சொல்லுவோம். அந்த இன்டர்மீடியேட்ஸ் எல்லாம் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேற எதுக்குமே யூஸ் ஆகலாம். இது இவனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ரெஸ்பிரேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், எனர்ஜி பிரேக் டவுன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி நம்ம அதுக்கு மட்டும் நின்றானா இது நடக்கலாம். One glucose is being respired to
no other alternative substance by alternating the substance of that intermediate stage. ஓகேவா, ஒரு குளுக்கோஸ் ரெஸ்பிரேட்டர் வந்துட்டு வேற ஏதாவது ஆல்டர்னேட் சப்ஸ்டன்ட் இல்லாம அப்படி நடக்கலாம். இப்ப நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது, பட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, but this kind of assumption is not really valid in the living system. இப்படிலாம் நடக்கும்னு சொல்ல முடியாது, இப்படிதான் நடக்கணும், இப்படிலாம் நடந்தாதான் இப்படிலாம் ஃபார்ம் ஆகும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் நம்மளால கேல்குலேஷன் ஈஸியாக போட்டு சொல்லிடலாம். ஓகேவா, ஆல் பாத்வே ஒர்க் சைமல்டேனியஸ்லி அண்ட் டு நாட் பிளேஸ் ஒன் ஆஃப்டர் another. நல்லா புரிஞ்சுவாங்க, கிளைகாலிசிஸ் கிரெப்ஸ் சைக்கிள் எல்லாமே பாத்வே வந்து கரெக்டாக நடக்கும், ஒன் ஆஃப்டர் another நடக்காது. Substrate enters the pathway or withdrawn from it whenever is necessary. ATP utilized and when needed. Enzymatic rates are controlled by multiple means. அதெல்லாம் multiple means. ஓகே, அது தேவையாகும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும், தேவையாகும்போது என்சைம் பண்ணிக்கும். பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம நெட் கெயின்ல சொல்றோம். Yet it is useful to do this exercise to appreciate the beauty and efficiency of living system. In the extraction and storage energy, hence there can be a net gain of 38 ATP molecules during the aerobic respiration and 1 molecules of glucose. ஓகேவா, 1 molecules of glucose வந்து எவ்வளவு வருது? 1 molecules of C6H12 OH ல இருந்து எத்தனை வருது? எத்தனை கண்ணா வருது? 38 ATP வருது. ஓகேவா, 1 molecule of H12 இருந்துட்டு 1 molecule of glucose இருந்து 38 ATP வருது, 38 ATP வருது. ஓகேவா, சூப்பர். Now let us compare the fermentation and aerobic respiration. Fermentation எத்தனை வரும், aerobic respiration எத்தனை வரும் சொல்லியிருந்தேன், 2 ATP வந்து aerobic respirationல ஃபார்ம் ஆகும். சாரிப்பா, fermentation anaerobicல ஃபார்ம் ஆகும். 38 ATP வந்துட்டு aerobic respirationல ஃபார்ம் ஆகும். 2 ATP எங்க ஃபார்ம் ஆகும்? anaerobic fermentation மெத்தட்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, fermentation accounts for only partial breakdown of glucose, whereas in aerobic respiration is completely degraded at a carbon and water. Okay, aerobic எப்படி இது carbon dioxide கம்ப்ளீட்டா வெளியே போயிருது, வாட்டர் இதை அப்சர்வ் இது அப்படின்றாங்க. ஓகேவா, in fermentation there is a net gain of total 2 molecules of ATP for each molecules of glucose degraded to pyruvic acid, whereas in many more molecules of ATP generally under the aerobic condition. aerobic condition இருக்கு 38 condition of ATP இருக்கு. ஓகேவா, அதான் சொல்றேன் என்னென்ன ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றது. The NADH saturation NAD+ rather slowly fermentation. இதுல அசெஷன் ரீசன் கேட்கலாம். இங்க NADH ஃபார்ம் ஆயிருச்சு சார், எதுல ஃபார்ம் ஆயிருச்சு? நம்ம குளுக்கோஸ்ல இருந்து அனாரோபிக் கண்டிஷன்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க சார் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க, NADH வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், NADH வந்து 3 ATP வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனா நீங்க என்ன சார் 2 ATP தான் சொல்றீங்க அப்படின்னா, எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த NADH வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். ஸ்லோ ப்ராசஸ்னால இந்த NADH-ஓட எனர்ஜியை வந்து இதுவே யூட்டிலைஸ் பண்ணிக்குமா. இது வந்து ஃபர்தரா போகாது, எனர்ஜி உருவாக்கி எனர்ஜி ரிலீஸ் ஆகிற அளவுக்கு போகாது. அதோட இதை வந்து ஃபர்தரா அவங்களே யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அதனால இது என்ன சொல்றாங்க, NADH ஸ்லோ ப்ராசஸ், அதனால அவங்களே யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா, அதுல எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, rather slow in a fermentation, however reaction is very vigorous. எதுல வெரி விகரஸா இருக்கு? ஏரோபிக்ல. NADH வந்து எங்க ஃபார்ம் ஆகிற NADH அனாரோபிக்ல ஃபார்ம் ஆகிற NADH வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா ஏரோபிக் கண்டிஷன்ஸ், அந்த கிரெப்ஸ் சைக்கிள்ஸ் அதெல்லாம் நடக்குது, அந்த ஏரோபிக் கண்டிஷன்ஸ்குள்ள போற அந்த NADH வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப விகரஸா ரொம்ப சுறுசுறுன்னு இருக்குமா. ஓகேவா, இதனால தான் இந்த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் வந்து இருக்கு. ஓகேவா, இப்படிலாம் நடந்தா இப்படி நடக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேவா, 2 ATP எங்க ஃபார்ம் ஆகுது? ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் ஆஃப் அனாரோபிக், 38 ATP ஏரோபிக். இப்போ ஆம்பிபியாலிக் பாத்வே. ஆம்பிபாலிக் பாத்வேனா என்ன சார்னா, அந்த பேர் இருக்கு, ஆம்பிபியன் படிப்போம். ஆம்பிபியன் என்னது? கடல்லையும் வாழ்றது, நீர்லையும் வாழ்றது. ஓகேவா, நம்ம முன்னாடி என்ன பார்த்துருப்போம், ரெஸ்பிரேஷன் இஸ் கேட்டபாலிசம் பாத்வேன்னு சொல்லிருக்கோம். கேட்டபாலிசம் வந்து பிரேக் டவுன் பாத்வே. பட் அது வந்து கேட்டபாலிசம் பிரேக் டவுன் பாத்வே மட்டும் இல்ல, அது வந்து கெய்னிங், அனாபாலிசம் கெயின் பண்றது. ஓகேவா, பிரேக் பண்ணதை கெயின் பண்ணுது. ஓகேவா, அப்போ இங்க பிரேக்கிங்கும் நடக்குது, கெய்னிங்கும் நடக்குது, ரெண்டுமே நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், ஆம்பிபியாலிக் பாத்வே அப்படின்னு சொல்றோம். Glucose is favored substance of respiration. All carbohydrates are usually first converted into glucose before they are used for respiration. Other substances can be also respired and also mentioned earlier. Other respiration நம்ம என்ன பார்த்தோம், குளுக்கோஸ் மட்டும் தான் பார்த்தோம். அப்ப முன்னாடி என்ன பார்த்திருப்போம், புரோட்டீன், ஃபேட், இதெல்லாம் கூட புரோட்டீன், ஃபேட், ஆர்கானிக் ஆசிட் இதெல்லாம் கூட பிரேக் டவுன் ஆகி ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன ஃபுல்லா பார்த்திருந்தோம்னா குளுக்கோஸ் மட்டும் தான் பார்த்திருப்போம். ஏன்னா குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுது கிளைகாலிசிஸ்ல, அப்படிதான் நடக்குது. ஓகே, அப்படி தான் பார்த்துட்டோம். பட் என்ன முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், புரோட்டீனும் நடக்கலாம், ஃபேட்லயும் இந்த மாதிரி பிரேக் டவுன் நடந்துட்டு அங்க அதுல இருந்து எனர்ஜி இது பண்ணலாம் அப்படின்றோம். ஓகேங்களா, அதுல என்ன நடக்குது, இந்த அனாபாலிசம். குளுக்கோஸ்ல நடக்குது கேட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்குது. குளுக்கோஸ்ல கேட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்குது. இந்த ஃபேட், புரோட்டீன்ல என்ன பண்ணுது, அனாபாலிசம் ப்ராசஸ் நடக்குது. அதனால தான் என்ன சொல்றோம், அது ஆம்பிபியாலிக் பாத்வே. ஆம்பிபியன்ஸ் என்னது, நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். கேட்டபாலிசம் நடக்கும், அனாபாலிசமும் நடக்கும். அதனால தான் பிளான்ட்ஸ் அப்படி சொல்றது. பட் they do not enter respiratory for the first step. ரெஸ்பிரேட்டரி பாத்வே வராது. இது வந்துட்டு நம்ம இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா
பாருங்களேன், கார்போஹைட்ரேட்ஸ் நடக்குது நம்ம பார்த்துருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ் நடக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிம்பிள் சுகர்ஸ் குளுக்கோஸ் வருது. குளுக்கோஸ் இஸ் பாஸ்பேட், அதாவது ஃப்ரக்டோஸ் இஸ் பாஸ்பேட். அந்த கிளைகாலிசிஸ் நடந்து டிஹைட்ரேட் ரெண்டா பிரிஞ்சுட்டு கிரெப்ஸ் சைக்கிள் நடந்து வெளியே போயிடுது. ஓகே, இதுதான் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா, இதுதான் நம்ம ஃபுல்லா பார்த்துருந்தோம். இப்போ ஃபேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் இது எப்படி பிரியும்? ஃபேட்டா இருந்தா ரெண்டா பிரியும். எப்படி பிரியும்? ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் அப்படி ரெண்டா பிரியும். ஓகேவா, ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் ரெண்டா பிரியும். இதுல வந்துட்டு ஒரு என்சைம், ஃபேட்டி ஆசிட் என்சைம் யூஸ் பண்ணிட்டு இது எங்க மீட் ஆகும்னா அசிட்டைல் கோயிலோட போகும். ஓகேங்களா, டைரக்டா போகாது. ஃபேட்ஸ் வந்து ஃபேட்டும் புரோட்டீனும் டைரக்டா என்டர் ஆகாது. அது பிரிஞ்சு கேட்டபாலிசம் நடந்துதான் அசிடைல் கோயா போகும். ஒருவேளை அசிடைல் கோயா போனதுக்கு அப்புறமா அதுக்கு ஃபேட்டி ஆசிடோ கிளிசராலோ ஃபேட்டி ஆசிட் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? மறுபடியும் ஆனபாலிசம் நடந்தால் ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும். ரிவர்ஸ் ப்ராசஸ் நடந்து மறுபடியும் ஃபேட்டி ஆசிட் போகும். ஃபேட்டி ஆசிட் ஃபேட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே சேம் தான் கிளிசராலுக்கு. கிளிசரால் எப்படியா பிரியும்? கிளிசரால் பிரிஞ்சு டைஹைட்ராக்சி அசிட்டான் பாஸ்பேட்டா மாறும். இப்போ டைஹைட்ராக்சி அசிட்டான் பாஸ்பேட்டா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அது கிளிசராலா ஃபார்ம் ஆகணும்னு நினைச்சிச்சுன்னா ஃபார்ம் பண்ண முடியும். மறுபடியும் அந்த ஆக்சிடேஷன் நடந்து ரிடக்ஷன்லேருந்து ஆக்சிடேஷன் நடந்து கிளிசராலா ஃபார்ம் ஆகும். கிளிசராலேருந்து ஃபேட்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும். அட் த சேம் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் எப்படி ஃபர்ஸ்ட்டாக பிரியும்? அமினோ ஆசிடாக பிரியும். அமினோ ஆசிடா பிரிஞ்சதுக்கு அப்புறமா பைருவிக் ஆசிட்ல போய் அந்த என்சைம்ஸ் மூலியமா வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம்ஸ் அது வந்து பாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பைருவிக் ஆசிட்ல மறுபடியும் அமினோ ஆசிட் தேவைப்பட்டுருச்சுன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். மறுபடியும் ஆக்ஷன் வந்து அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இங்க என்ன நடக்குது? கேட்டபாலிசமும் நடக்குது, ஆனபாலிசமும் நடக்குது. ஓகேவா, புரிஞ்சுதா? இதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. Okay, see the difference of respiratory pathway. Fats would be here to broken down into fats. எப்படி பிரியுதுன்னு சொன்னோம்? glycerol and fatty acid. glycerol எங்க போகுது? டயஹைட்ராக்சில் போகுது. fatty acid அசிடைல் கோயில போகுது. ஓகேங்களா, அசிடைல் கோயை enter into the pathway. Fatty acid is a respiratory pathway with first degrade into acetyl CoA and enter into the pathway. Glycerol would be entered in the pathway and being converted into phosphoglyceric acid. Dihydrogen அங்க போய் ஆட் ஆகுது. The protein would be degraded by the proteases enzyme. என்ன enzyme? proteases enzyme. இதுக்கு என்ன enzyme கொடுத்திருக்காங்க? degraded to fatty acids. Okay, the individual amino acids depending on the structure would enter the pathway of some stages of the Krebs cycles. ஆர் ஈவன் இந்த பைருவிக் ஆர் அசிடைல் கோயை. அது எது சொல்றாங்க? ப்ரோட்டீன் சொல்றாங்க. ப்ரோட்டீன் எப்படியா ஃபார்ம் ஆகுது? ப்ரோட்டீன் டைரக்டா உள்ள போலக்கன்னா அது பிரேக் டவுன் ஆகி தான் போகுது. டைரக்டா உள்ள போகாது. பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிடா தான் உள்ள போகுது. ஓகேவா, சின்ஸ் ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் த பிரேக் டவுன் சப்ஸ்டன்ஸ், த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் as a traditional has been considered as a catabolic respiration. Catabolic respiration கூப்பிட்டுருக்கோம். And the respiratory pathway is known as a catabolic pathway. But this is understanding correct. இது கரெக்டா? இல்ல. ஏன்னா ஆனபாலிசமும் நடக்குது. இப்போ நம்ம கேட்டபாலிசம் மட்டும் தான் பார்த்துக்கோம். இப்படி ரீகெயின் ஆகுது நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கேட்டபாலிக் ப்ராசஸ் கேட்டபாலிக் பாத்வேன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா we have discussed about at which point of the respiratory pathway different substance would enter if they were been respired to use a derived energy. இதை அப்போ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்றாங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரெகனைஸ் தட் திஸ் இஸ் வெரி காம்பனன்ட் தட் வுட் பி வித்ட்ரான் ஃப்ரம் த ரெஸ்பிரேட்டரி பாத்வே. வித்ட்ரான் ஆகுது. இங்கேருந்து என்ன நடக்கும்? வித்ட்ரான் நடக்கலாம். வித்ட்ரான் ஃப்ரம் த ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ரிவர்ஸ்ல வந்து வித்ட்ரா பண்ணலாம். அது நடக்கிறதுனால ஆனபாலிசம் சொல்கிறோம். withdraw from the respiratory pathway. Status hence the fatty acid would be broken down into acetyl CoA before entering the respiratory pathway. நல்லா பாருங்க, fatty acid என்ன வருது? acetyl CoA break down ஆனதுக்கு அப்புறம் தான் fatty acid back வந்து break down அப்புறமா enter respiratory pathway and used as a substrate. But when the organism need the synthesis of fatty acid, அந்த ஆர்கானிசத்துக்கு fatty acid தேவை. ஓகேவா, ஃபேட்டி ஆசிட் வந்து உடஞ்சி அசிடைல் கோயக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ மச்சான் எனக்கு உங்க ஹெல்ப் தேவைடானா அவன் மறுபடியும் வந்துடும். ஓகேங்களா, எப்படி மறுபடியும் ஃபேட்டி ஆசிடா மாறும். பட் when the organism needs the synthesis of fatty acid, acetyl CoA would be withdrawn. acetyl CoA would be withdrawn from the respiratory pathway for it. ஓகேவா, சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சூப்பர் ஹீரோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சூப்பர் ஹீரோ வந்துட்டு நார்மலாக தன் லைஃப் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, சூப்பர் ஹீரோ நம்ம ஃபேட் வந்துட்டு ஃபேட்டி ஆசிட் வந்து நார்மல் மனுஷன். ஓகேங்களா, இல்லை அவன் ஃபேட்டி ஆசிட் சூப்பர் ஹீரோ. ஓகேங்களா, அவன் நார்மல் மனுஷனா அசிடைல் கோயில எல்லாரும் மேலே ஸ்பைடர் மேன் மாதிரி எல்லாரும் மேலேயும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபோட்டோ எடுத்துட்டு பீஸா டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, ஸ்பைடர் மேன் மாதிரி. திடீர்னு அவனுக்கு என்ன கால் வந்துச்சு? எவனோ எங்கேயோ திருட்டு நடந்துச்சு. மச்சான் ஸ்பைடர் மேனை உடனே சூப்பர் மேனை உடனே கூப்பிடுறான்னா இவன் என்ன பண்றான்? அந்த வேலையை விட்டுட்டு எந்த வேலையை அசிடைல் கோய் அந்த பீஸா வேலையை விட்டுட்டு எங்க போறான்? சூப்பர் மேனா ஃபேட்டி ஆசிடா போயிடுறான். ஓகே, ஃபேட்டி ஆசிடா போயிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பீஸா டெலிவரி பண்ண வந்துடுறான். ஓகேவா, இந்த கான்செப்ட்ல தான் போயிட்டு வருது. ஓகேவா, அந்த ஆர்கானிசம் நீட் பண்ணும்போது ஃபேட்டி ஆசிட் ப்ரோட்டீன் நீட் பண்ணும்போது அவன் அந்த வேலையை விட்டுட்டு அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு அவனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுறான். மறுபடியும் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொசிஷன் வந்துடும். இந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வச்சு படிங்க, ஈஸியா இருக்கும்.
from respiratory tract. Hence the respiratory tract comes within the picture of both during the breakdown. அதனால என்ன நடக்குது? breakdown நடக்குது. synthesis of fatty acid நடக்குது. Similarly during the breakdown and synthesis of protein too. அதே மாதிரி தான் protein அதே மாதிரி தான் நடக்குது. Respiratory intermediates from a link breakdown of process within the living organism is catabolism and the synthesis is called as anabolism. இப்போ நம்ம தலையில என்ன நடக்குது? இங்க நடக்குது catabolism நடக்குது, anabolism நடக்குது. catabolism breakdown ஆகி போறது. ஓகேங்களா? எப்படி fatty acid வந்துட்டு சூப்பர் ஹீரோவா இருந்தவன் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனா சூப்பர் ஹீரோக்கான கால் வந்துச்சுன்னா டக்குன்னு fatty acid போயிடும். அதே மாதிரி தான் protein இருக்கும். ஓகேங்களா? அப்போ அங்க breakdown நடக்குது, anabolism நடக்குது. catabolism நடக்குது, anabolism நடக்குது. ஓகேங்களா? Because its respiratory pathway is involved in both anabolism and catabolism, it would hence be better to consider the respiratory pathway as an amphibolic pathway rather as a catabolic one. catabolic one இருக்கிறத விட. ஓகேவா? நம்ம என்ன சொல்றோம்? amphibolic pathway ன்னு சொல்றோம். ஏன் முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம catabolic pathway ன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப எதனால amphibolic pathway ன்னு சொல்றோம்? என்ன நடக்குது? catabolism நடக்குது, anabolism நடக்கிறதுனால நம்ம அது catabolic pathway ன்னு சொல்லமா? catabolic pathway ன்னு சொல்ல மாட்டோம். amphibolic pathway தான் சொல்றோம். anabolic சொல்ல மாட்டோம், amphibolic னா ரெண்டுமே நடக்கிறதுனால. ஓகேவா? இதுதான் இந்த process. ஓகேவா? fatty acid ஒரு சூப்பர்மேன். ஓகேங்களா? fatty acid ஒரு சூப்பர்மேன். ஓகேவா? நார்மலா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அசிடைல் கோயில பீஸா டெலிவர் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? பீஸா டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? இந்த ஃபேட்டி ஆசிடுக்கு ஒரு கால் வந்துருச்சு, எமர்ஜென்சி கால். ஆர்கானிசம் கால் பண்ணிருச்சு. எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு ஃபேட்டி ஆசிட் தேவை, எங்களுக்கு சூப்பர்மேன் தேவை அப்படின்னு. அப்போ இந்த அசிடைல் கோவிலிருந்து அந்த பீஸா டெலிவரி மேன்லேருந்து அப்படியே ஸ்பைடர்மேன் வந்து கிளம்புவார். ஸ்பைடர்மேன் கிளம்பி ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபேட்டி ஆசிட் போட்டுட்டு இந்த ஆர்கானுக்குள்ளே போயிட்டு அந்த ஆர்கானிக் என்ன தேவையோ அந்த ஆர்கானோட வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த என்ன பண்ணுவார்னா ஆர்கான்லேருந்து ஃபேட்டி ஆசிட் வருவார். ஃபேட்டி ஆசிட்லேருந்து மறுபடியும் பீஸா டெலிவரி பண்ண, அதாவது அசிடைல் கோயிலுக்குள்ளே போயிடுவார். ஓகேவா? இதே மாதிரி தான் கிளிசராலுக்கும் நடக்கும், அமினோ ஆசிடுக்கும் நடக்கும். ஓகேவா கண்ணா? சூப்பர். இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி கொஷின், கடைசி பார்ட் ரெஸ்பிரேட்டரி கொஷின் படுத்தலாம். ரெஸ்பிரேட்டரி கொஷின் ஒன்றுமே இல்லை, இவ்வளவுதான். ரெஸ்பிரேட்டரி கொஷின்னா வருது, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ், எவ்வளோ வால்யூம் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆயிருக்கு, எவ்வளோ கன்சியூம் பண்ணிருக்கோம், எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எவால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த பேசிஸ் தான். Let us now look at the another step of the aspect of respiration. As you know, during the aerobic respiration of oxygen is consumed and carbon dioxide is released. List to consume. Okay, the ratio of the volume evolved in the oxygen consumed in the respiration is called as a respiratory quotient. அதாவது volume of carbon dioxide evolved to the volume of carbon dioxide consumed in respirationல அதான் நம்ம என்ன சொல்றோம்? respiratory quotient அப்படின்னு சொல்றோம். The respiratory quotient depends upon the type of respiratory substrate used in respiration. என்ன type of respiratory substrate யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. respiratory substrate இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? When the carbohydrates are used in the substrates are completely, the oxidation respiratory quotient will be 1. Aerobic இருந்தா aerobic தான், பட் இருந்தாலும் respiratory quotient glycerol இருந்தா glucose இருந்தா 1ன்னும். Because equal amount of carbon dioxide and oxygens are evolved and consumed respectively as shown below. என்ன shown below இருக்காங்கன்னா இங்க பாருங்க, குளுக்கோஸ் நடக்கும்போது குளுக்கோஸோட 6 ஆக்சிஜன் வந்துட்டு கன்சியூம் பண்ணிட்டு என்னவா ரிலீஸ் பண்றோம்? 6 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றோம். அப்போ இது எப்படி இருக்கும்? 6 carbon dioxide by 6 oxygen is equal to 1. ஓகேங்களா? அப்போ இப்படி தான் இருக்கும். அப்போ இதே குளுக்கோஸ் இப்படி பண்ணும்போது இந்த லெவலில் தான் இருக்கும். இதே நீங்கள் ஃபேட்டி ஆசிட் போட்டிங்கன்னா, ட்ரிப்பாலியம்லேருந்து எத்தனை இது இருக்குது, எத்தனை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கன்சியூம் ஆகுது? 102 கார்பன் டை ஆக்சைடு கன்சியூம் ஆகுது. 145 ஆக்சிஜன் எவால்வ் ஆகுது. 145 ஆக்சிஜன் எவால்வ் ஆகிறதுனால எவ்வளோ வருது? 0.7. ஓகேங்களா? ஃபேட்டி ஆசிட் எப்படி எழுதுவோம்? எஃப் எப்படி எழுதுவோம்? எஃப் இப்படி எழுதுவோமா? அதை அப்படியே உல்ட்டு போட்டுருங்க. 7 0.7. ஓகேங்களா? எஃப் அப்படியே உல்ட்டாக போட்டுருங்க. அது என்னது? ஃபேட்டி ஆசிட்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எவ்வளோ ப்ரோட்டீனுக்கு எவ்வளோ? 0.9. ப்ரோட்டீன் எப்படி எழுதுவோம்? பி இப்படி எழுதுவோம். அந்த பியை உல்ட்டாவாக போட்டுருங்க. இந்த பியை உல்ட்டாவாக போட்டுருங்க. ஓகேவா? 0.9. ஓகேங்களா? ஃபேட்டி ஆசிட்க்கு 0.7, பிக்கு 0.9. ஓகேங்களா? அப்போ சார் இதுக்கு எவ்வளோ சார் வரும்? இந்த அன்ஏரோபிக்கு எவ்வளோ சார் வரும்? அன்ஏரோபிக்கில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகலை? ஆக்சிஜனே இல்லை. ஆக்சிஜன் இல்லாததுனால எத்தனை கார்பன் ரிலீஸ் ஆயிருக்கும் அன்ஏரோபிக்கில் வந்துட்டு? இங்கே எழுதுறேன்.
கலரை மாற்றி எழுதுறேன். அன்ஏரோபிக்கில் வந்துட்டு 2 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிருக்கும். 0 ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஏன்னா அதில் ஆக்சிஜனே எவால்வ் ஆகலை. அது கேட்க மாட்டாங்க ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டு. பட் இருந்தாலும் உங்களை சொல்கிறேன் அன்ஏரோபிக். ஓகேவா கண்ணா? அதில் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? What is important to recognize is the living organism. இங்க என்ன சொல்றாங்க? What is important to recognize is the living organism. The respiratory substrates are often more than one. More than one தான் இருந்ததுன்னா pure proteins or fats are never used to be respiratory substrate. ஓகேவா? more than one இருக்காது அப்படின்னாங்க. இது புரோட்டீனும் ஃபேட்டும் more than one இருக்காது, less than one தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா கண்ணா? அதனால இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண முடியாது, டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, இதை பிரேக் டவுன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரெஸ்பிரேட்டரி கோஷன் கொடுத்தது இது பிரேக் டவுன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும், டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் கொடுத்துருக்காது. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி கோஷனில் இந்த இது மட்டும் தான் 3 மெத்தட் தான் கேட்பாங்க. ரெஸ்பிரேட்டரி கோஷன் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? கன்சியூம்ட் ஆஃப் எவால்வ் ஆஃப் ஆக்சிஜன், கன்சியூம்ட் ஆஃப் ஆக்சிஜன், எவால்வ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கன்சியூம் ஆஃப் ஆக்சிஜன் போட்டுங்க. ஓகேவா? அதில் குளுக்கோஸ் வச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1 வருது. ஃபேட்டி ஆசிட் எஃப் திருப்பி போட்டால் 7 வருது, 0.7. பிஏ திருப்பி போட்டால் 9 வருது, 0.9 ப்ரோட்டீன். ஓகேங்களா? இதை வச்சு ஞாபகம் வச்சோம். ஓகேவா கண்ணா? அவ்வளோதான். இன்னையோட நம்ம இந்த ரெஸ்பிரேஷன் என்ன பிளான்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும், இந்த மாதிரி மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ் வந்து 1 ஷார்ட் சீரிஸ் பார்க்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேவா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.